மரபு வாழ்வியல் மற்றும் ஊர் திரும்புகைக்கான நெறிமுறைகளை எடுத்துரைக்கும் திருநெறிப் பயணத்தை ஆசான் மா. செந்தமிழன் மேற்கொண்டுள்ளார். செம்மை சமூகத்தவரை அம்மையப்பர் கோவில்களில் சந்தித்து உரையாடியும் மரபு வாழ்க்கைக்கு திரும்ப விழைவோரை நெறிப்படுத்தும் வழிகாட்டல்களை அளித்தும் ஆசான் தமது பயணத்தை தொடர்கிறார். பொருளை செல்வமாக்குவீர் என்னும் தலைப்பில் ஆசான் மா. செந்தமிழன் சிவகாசியில் ஆற்றிய திருநெறி பயண உரை. நாள் 15/9/2020 செவ்வாய்க்கிழமை. இடம் ஈஞ்சூர், சிவகாசி. அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதிக்கு இதுதான் நாம் வருவது முதல் முறை. ஒரு ஊர்க்கூட்டம் போல அரச மரத்தடியில் ஒரு கூட்டம். நம்முடைய செம்மை சமூகத்தவர் இந்த பகுதியில் அடர்த்தியாக வாழ்வது நமக்கு தெரியும். பல பேர் நம்முடைய செம்மை வனத்திற்கு செம்மை நிகழ்வுகளுக்கெல்லாம் வருவதுண்டு. ஆனால் அதிக நிகழ்வுகள் இந்த விருதுநகர், திருவில்லிபுத்தூர் பகுதிகளில் இருப்பதில்லை. இங்கெல்லாம் அதிக நிகழ்வுகள் இருக்க வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம். அந்த விருப்பத்தை ஒரு நிறைவேற்றும் வகையாகத்தான் இங்கு வருகிறோம். ஏற்கனவே கடுகு பயணத்திற்கு இங்கு நாம் வந்தது உண்டு. உறவு பயணத்துக்கு வந்தோம். கடுகு பயணத்திற்கு நம்முடைய கருப்புசாமி அவருடைய அண்ணன் எல்லாம் அவருடைய சித்தப்பா மாமா போன முறையும் நான் இதே தான் சொன்னேன். அவ்வளோதான் நினைவு. அவர்கள் எல்லோரும் தான் கருப்புசாமி உறவினர்கள் மற்றும் நம்முடைய தேன்கனி அமைப்புக்கு வருவோர் எல்லோரும் சேர்ந்து சிறப்பாக ஒழுங்கமைத்த ஒரு நிகழ்வாக இருந்தது. மறக்க முடியாத ஒரு சந்திப்பாகவும் இருந்தது கடுகு பயணத்தின் சிவகாசி சந்திப்பு. இந்த பகுதியில் தொடர்ந்து ஐயா நம்மாழ்வாருடைய ஆற்றலை உள்வாங்கி பயணிப்போர் கருப்புசாமி போன்ற பலர் இருக்கிறார்கள். உண்மையில் தமிழகத்தின் எந்த பகுதியில் பணியாற்றுவதை விட இந்த விருதுநகர் மாவட்டம், ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களில் பணியாற்றுவது ஒரு சவாலானது. இங்குள்ள மக்களுடைய வாழ்க்கை சூழல், பொருளாதார நிலை, அவர்கள் இயற்கையை சிதைத்திருக்கும் முறை ஆகியவற்றையெல்லாம் கடந்து இங்கு ஒரு மரபு வாழ்வியலை பற்றி உரையாடுவதும் அதை மீட்டெடுப்பதும் அவ்வளவு எளிதல்ல. ஒரு 2 நகரங்களுக்கு உள்ளே செல்லவே கூடாது என்பது எனக்கு இருக்கும் பிடிவாதம். ஒன்று திருப்பூர், இன்னொன்று சிவகாசி. இதுவரை நான் திருப்பூருக்கு உள்ளே சென்றதே இல்லை. ஆனால் இந்த சிவகாசி என்னை 3வது முறையாக வரவழைத்து விட்டது. அதுக்கு காரணம் உங்களுக்கே தெரியும். நாம் எவ்விதமான சூழலை விரும்புவோம், இந்த 2 நகரங்களும் எந்த சூழலில் இருக்கின்றன என்பதை நீங்கள் அறிவீர்கள். இவ்வளவுதான் இயற்கையை சிதைக்க இயலும் என்ற வரம்பையெல்லாம் மீறி சிதைக்கப்பட்ட நகரங்கள் இந்த 2 பகுதிகளும். அதனால் நமக்கு உண்மையிலேயே அந்த நகரத்திற்கு வருவது விருப்பமற்றது. ஆனாலும் நம்முடைய மக்கள், நாம் அன்பு செலுத்தும் பல உயிரினங்கள் எங்கும் வாழ்கின்ற காரணத்தால் நாம் வருகிறோம். இன்னும் பல முறை இந்த பகுதிக்கு வந்து பணியாற்ற வேண்டும், இறை தொண்டு புரிய வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம். இந்த திருநெறி பயணத்தை பொறுத்தவரை மரபு வாழ்வியலுக்கு திரும்புவோருக்கான நெறிமுறைகளை கற்றுக் கொடுப்பதுதான் இந்த பயணத்தின் நோக்கம். அவ்வாறு மரபு வாழ்வியலுக்கு திரும்பி சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்கள் பகுதியை சேர்ந்த காயத்ரி பாலா இணையருடைய பட்டறிவு, அவர்கள் கடந்து வந்த பாதை குறித்து அவரே கூறிக்கொண்டிருந்தார். அவர்கள் நம்மோடு பல தளங்களிலும் பல பணிகளிலும் இணைந்து பயணிப்போர். அந்த குடும்பத்தினருடைய செயல்பாடுகளில் என்னை மிகவும் கவர்ந்தது அவர்கள் கட்டியிருக்கும் ஒரு வீடு. மரபு வீடு என்று நாம் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது அதை உடனடியாக இயன்ற அளவில் நடைமுறைப்படுத்தினார்கள். ஒரு மண் வீடு, அதற்கு ஒரு கூரை என்று மிக எளிதாக, இயல்பாக, மின்சாரம் இல்லாமல் அதை கட்டியமைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அங்கு போய் தங்கியிருக்கிறோம். நமக்கு விருப்பமான ஒரு வீடு அது. போய் தங்குவதற்கு நமக்கு மிகவும் பிடித்தமான வீடு அது. இவர்கள் ஒரு முன்னோடி என்று சொல்லும் அளவிற்கு அவர்கள் இருக்கிறார்கள். இப்படி பலர் இப்பகுதியில் உருப்பெற வேண்டும், அதுதான் நம்முடைய விருப்பம்.
இந்த மரபு வாழ்வியலுக்கு திரும்புவதில் உள்ள பெரிய மனத்தடை எது என்று பார்த்தால், பொருளாதாரம் எவ்வாறு ஈட்டுவது, நிதி தேவையை எவ்வாறு நிறைவேற்றிக் கொள்வது என்பதுதான். நாம் ஏற்கனவே தொழில் செய்வீர் என்று ஒரு உரை வெளியிட்டிருக்கிறோம். போடியில் ஆற்றிய உரை அது. அந்த உரையை நீங்கள் கேட்க வேண்டும். ஒரு வகையில் இன்று நாம் ஆற்றப்போகும் உரை அதன் தொடர்ச்சியே. இது ஒரு தொடர் உரைதான். தனியே கேட்டால் ஒருவேளை புரியாமல் போகக்கூடும். நிதி, பணம் அல்லது பொருள், இவையெல்லாம் ஒரு கருத்தின் 3 நிலைகள். இதை பற்றி, இந்த கருத்தை பற்றி மரபு வாழ்வியலுக்கு திரும்புவோருக்கு இருக்கும் அச்சம், அவமதிப்பு ஆகியவற்றை பார்த்து அடிக்கடி நான் வருந்துவது உண்டு. நிதியே தேவையில்லை, பணம் வைத்திருப்பதே ஒரு பாவம் என்ற அவமதிப்புகள் ஒரு புறம். இன்னொரு புறம், இந்த வாழ்க்கை முறையில் எப்படி நிதி கிடைக்கும், எப்படி பணம் ஈட்ட இயலும் என்ற அச்சம் ஒரு புறம். எனக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்னவென்றால், நான் பொதுவாக யாருடைய அச்சத்தையும் போக்குவதற்கு முற்படவே மாட்டேன். என்னை நன்றாக உள்வாங்கியவருக்கு அது தெரியும். அஞ்சாதே என்று நான் சொல்லும்போது கூட நம்பிக்கையூட்டி பேச மாட்டேன். பெரும்பான்மையான நேரங்களில் வழிகாட்டல்களை மட்டுமே செய்து கொண்டிருப்பேன். இதை செய்ய வேண்டும், இப்படி செய்ய வேண்டும் என்று வழிகாட்டி கொண்டே இருப்பேனே தவிர, துணிவோடு நடந்து செல், நம்பிக்கையோடு இரு, உன்னாலும் பொருளாதாரம் ஈட்ட இயலும் என்று நான் சொல்ல மாட்டேன். அதனால் இந்த மரபு வாழ்வியலுக்கு வரும் பலருக்கு ஒரு ஊக்கம் குறைவாக இருப்பதை பார்க்கிறேன். ஊக்க பற்றாக்குறை இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட துறையில் ஒருவர் ஆற்றுப்படுத்தும் போது அந்த துறைக்குள் சென்றால் என்னவெல்லாம் கிடைக்கும், எவ்வளவு காலத்தில் கிடைக்கும் என்ற கனவுகளையும் புனைவுகளையும் விதைக்க வேண்டியிருக்கிறது. மக்கள் அதற்கு பழகி போயிருக்கிறார்கள். இதை நீ செய்தால் இவ்வளவு கிடைக்கும், இதை செய்தால் இப்படியெல்லாம் உனக்கு செல்வம் குவியும், பொருளாதாரம் குவியும் என்று சொல்வதை கேட்டு கேட்டு செய்து பழகிய கூட்டம் இது. உங்களில் பலரும் அந்த கூட்டத்தின் உறுப்பினர்களே. அவ்வாறான உரைகளை தான் நீங்கள் நிறைய கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் பிடிவாதமாக நான் அவ்வாறு எந்த கருத்தையும் முன்வைப்பதில்லை, இனியும் வைக்க மாட்டேன். மரபு வாழ்வியல் பொருளாதாரத்தை கொடுக்குமா என்றால் கொடுக்கும். பொருளாதாரம் இல்லாத ஒரு வாழ்வியல் என்னுடைய கற்பனையில் இல்லை. அப்படி ஒரு கற்பனை யாருக்காவது இருந்தால் அது அவர் தனக்கு செய்து கொள்ளும் துரோகம். சமூகத்திற்கு அந்த கருத்தை விதைத்தால் சமூகத்திற்கு அவர் செய்யும் துரோகம். நாம் அப்படி சொல்கிறோமா? பொருளாதாரம் இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்கிறோமா? இல்லை. நாம் எதை சொல்ல மறுக்கிறோம் என்றால், இதை செய்தால் இவ்வளவு கிடைக்கும், இப்படி செய்தால் இவ்வளவு காலத்தில் கிடைக்கும் என்று சொல்ல மறுக்கிறோம். ஆனால் அவ்வாறு மறுப்பது உங்களை ஆழமாக புரிந்து கொள்ள தூண்டுவதற்காகவே அன்றி உங்களை கைவிடுவதற்காக அல்ல. என்னை பொறுத்தவரை மரபு வாழ்வியலுக்கு உங்களை போன்றோரை ஆற்றுப்படுத்துவது குழந்தை வளர்ப்பு தான். என்னை பொறுத்தவரை நாம் பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறோம், எல்லோருமே குழந்தைகள் தான். எனக்கு வயது உங்களை விட கூடுதலாக இருக்கலாம், குறைவாக இருக்கலாம், அது வேறு. குழந்தைகளை ஆற்றுப்படுத்தும் ஒரு பெற்றோருக்கு இருக்கும் பொறுப்பு தான் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. சிறந்த பெற்றோர் தன்னுடைய பிள்ளையிடம், நீ இந்த துறையை தேர்ந்தெடுத்து சென்றால் இத்தனை காலத்தில் இவ்வளவு ஈட்டலாம், இவ்வளவு பெருமை பெறலாம் என்று சொல்ல மாட்டார்கள். உனக்கு எது விருப்பமான துறையோ அதில் நீ நுழைந்து செல், உன்னால் என்ன இயலுகிறதோ அதை செய், என்னால் என்ன இயலுகிறதோ
அவ்வாறு உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று சொல்பவர் தானே பெற்றோர். அவர்தான் சிறந்த தாய், சிறந்த தந்தை. மாறாக நீ இதைத்தான் செய்ய வேண்டும், நீ இப்படித்தான் செய்ய வேண்டும், இப்படி செய்தால்தான் இவ்வளவு காலத்தில் இவ்வளவு ஈட்டலாம், இந்த நிலைக்கு வரலாம் என்று தன்னுடைய கருத்தை, கற்பனையை ஒரு குழந்தை மீது திணித்தால் அவரை தாய்மை கொண்ட தாய் என்றோ தந்தை என்றோ அழைக்க இயலாது. அது அவர் அந்த குழந்தையை தன்னுடைய அடிமையாகவோ அல்லது தன்னுடைய இச்சைகளை தீர்த்து கொள்ளும் ஒரு பிறவியாகவோ பார்க்கிறார் என்பதுதான் பொருள். மரபு வாழ்வியலுக்கு மக்களை ஆற்றுப்படுத்தும் போது தாய்மையோடு நடந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. எந்த ஆசையும் காட்டக்கூடாது, எந்த கால எல்லையும் வைக்கக்கூடாது. குறிப்பிட்ட ஒரு துறையை காட்டி இதில் சென்றால் இப்படி ஆகலாம் என்று சொல்லக்கூடாது. சுருக்கமாக சொல்வதென்றால் எந்த வகையிலுமே அவர்களுடைய உணர்ச்சியை தூண்டக்கூடாது. அதுதான் எனக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு, என்னுடைய இயல்பும் அதுதான். பொதுவாகவே நான் சொற்கள் வழியாகவோ அல்லது நடவடிக்கைகள் வழியாகவோ உணர்ச்சிகளை தூண்ட மாட்டேன். இதை நீ செய்து கொடு, நான் உனக்கு இதை தருகிறேன் என்ற கருத்தெல்லாம் தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட எனக்கு யாரிடமுமே வருவதில்லை. அப்படி சிந்திப்பதே ஒரு பெரிய சுமை. என்னுடைய இந்த இயல்பு சரியாக புரிந்து கொள்ளப்படவில்லை என்பதால் பலருக்கு ஒரு பெரிய தடையாக இருக்கிறது. மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கை முறையில் பொருளாதாரம் இருக்குமா, இந்த வாழ்க்கை முறையில் எதிர்காலத்தில் சிக்கல் வராமல் இருக்குமா என்ற கேள்வியை எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த கேள்விகளுக்கு இயன்ற அளவில் விடையளிப்பதுதான் இந்த உரையின் சாரம். ஒரு சமூகம் தன்னுடைய பொருளாதாரத்தை எப்படி வடிவமைக்கிறது என்பதை நாம் சிந்திப்போம். ஒரு சமூகம் உற்பத்தி, வேளாண்மை, வணிகம் ஆகிய 3 நிலைகளில் பொருளாதாரத்தை வடிவமைக்கிறது. வேளாண்மை பற்றி நீங்கள் அறிவீர்கள். உற்பத்தி என்பது எல்லா பொருட்களின் உற்பத்தி. 3வது வணிகம். எத்தனை துறைகள் இருந்தாலும் யாவுமே இந்த 3 துறைகளில் அடங்கிவிடும். இந்த 3 துறைகளுக்காகத்தான் பல நூறு துறைகள் இருக்கின்றன. இதன் அடிப்படை பகுப்பு உற்பத்தி, வேளாண்மை, உற்பத்தி, வணிகம், அவ்வளவுதான். இதில் பணம் என்ற கருவி எங்கிருந்து வருகிறது? இந்த சமூகம் அச்சடிக்கிறதா? சமூகம் உற்பத்தி செய்கிறதா? இல்லை. சமூகம் அறுவடை செய்கிறதா விதைத்து? இல்லை. பணம் என்ற கருவி அரசினால் அச்சடிக்கப்படுகிறது. அரசு அக்கருவியை அச்சிடுவதற்கு பல பொருளாதார கணக்குகள் இருக்கின்றன. பணத்திற்கு மதிப்பு இந்த சமூகத்தினரால் வைக்கப்படுகிறதா? வேளாண்மை செய்வோர் பண மதிப்பை முடிவு செய்கின்றனரா? இல்லை. பொருட்களை உற்பத்தி செய்வோர் பண மதிப்பை முடிவு செய்கின்றனரா? இல்லை. வணிகம் செய்வோர் பண மதிப்பை தீட்டுகின்றனரா? இல்லை. பண மதிப்பு வேறு வகைகளில் பெருநிறுவனங்களால், அரசின் சில கணக்கீடுகளால் முடிவு செய்யப்படுகிறது. 3 துறைகள் தான் பொருளாதாரத்தை கட்டியமைக்கின்றன. இந்த 3 துறைகளின் பொறுப்பிலும் பணத்தின் மதிப்பு இல்லை. ஆனால் இந்த 3 துறைகளும் செயல்படுவது பணம் என்ற அச்சாணியில்தான். அதாவது எது உங்களுடைய அச்சாணியோ அது எவ்வளவு வலிமையாக இருக்க வேண்டும், எவ்வளவு நீளமாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்யவில்லை. பணத்திற்கு மதிப்பு எவ்வளவு இருக்க வேண்டும் என்பதை வேறு சிலர் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த பணத்திற்காக இந்த 3 துறையினரும் பல கோடி மனிதர்களும் உழைத்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு சிலர் சேர்க்கிறார்கள், ஒரு சிலர் இழக்கிறார்கள், ஒரு சிலர் தடுமாறுகிறார்கள், ஒரு சிலர் நன்றாக நடக்கிறார்கள். ஆனால் இவ்வளவையும் ஆட்டி வைக்கும் பணம் எனும் கருவியின் மதிப்பு இந்த பல கோடி பேரிடம் இல்லை. அது வேறு சிலரிடம் இருக்கிறது, ஒரு சிலரிடம் இருக்கிறது. இந்த 3 துறையினரும் ஒன்றாக இணைந்து அந்த பணத்தின் மதிப்பை திருத்திவிட இயலுமா? திருத்த இயலாது. தங்கத்தின் விலையை இந்த 3 துறையினரும் இணைந்து திருத்த இயலுமா? இயலாது. எதையுமே செய்ய இயலாது.
இந்த கருவிக்காக உழைத்து கொண்டே இருக்க இயலும். இதுதான் இன்றைய பொருளாதார நிலையுடைய ஒரு சாரம். இதிலிருந்து நாம் முன்வைக்கும் கருத்து என்னவென்றால், நீங்கள் எந்த கருவிக்காக உழைக்கிறீர்களோ அந்த கருவி வருவதும் மதிப்புடன் இருப்பதும் மதிப்பு இல்லாமல் இருப்பதும் உங்களுடைய கையில் இல்லை. உங்களால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு கருவிக்காகத்தான் நீங்கள் இவ்வளவு உழைக்கிறீர்கள். இதுதான் கருத்து. இது இந்த காலத்தில் எழுந்திருக்கும் சிக்கல். நம்முடைய முன்னோர் வாழ்க்கை முறையில் இந்த சிக்கல் இருக்கவில்லை. முன்னோருடைய வாழ்க்கை முறையில் நாணயங்கள் மிக குறைவாக இருந்தன. நம்முடைய செம்மை கொள்கைகளை பின்பற்றுவோர் எந்த செய்தியுமே ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். எதையும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா செய்திகளையும் சிந்தையில் உள்வாங்க வேண்டும். எதையும் மேலோட்டமாக பார்க்கக்கூடாது, மேலோட்டமாக கேள்விப்பட்டு எதையும் பேசக்கூடாது. ஆழமான புரிதல் வேண்டும். நம்முடைய முன்னோர் வாழ்க்கை முறையில் நாணயங்கள் இருந்தன. அந்த நாணயங்கள் சமூகத்தின் அனைத்து மனிதர்களிடமும் இருக்கவில்லை. அனைத்து மனிதர்களுக்கும் அது தேவைப்படவே இல்லை. நாணயங்கள் ஏன் அச்சிடப்பட்டன? அரசுகளுக்கு இடையில் வணிகம் செய்வதற்கு நாணயம் தேவைப்பட்டது. சிவகாசியில் உள்ள ஒரு மனிதருக்கு நாணயமே தேவையில்லை. நாணயமே இல்லாமல் அவர் நிலம் வாங்க இயலும், வண்டி பூட்ட இயலும், மாடு வாங்க இயலும், அறுவடை செய்தவற்றை விற்பனை செய்ய இயலும். அவர் எப்படி செய்து கொண்டார்? தன்னிடம் உள்ள பொருட்களாலும் தன்னுடைய உழைப்பை கொடுத்தும் தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றி கொண்டார். மிக மிக அதிகமாக மனிதர்களிடம் அந்த காலத்தில் இருந்த செல்வம் நிலமும் ஆடு மாடுகளும் தான். வேறு செல்வமே கிடையாது. நாணயம் இருக்காது. எந்த மனிதரிடமும் நாணயம் இருக்காது. நாணயம் என்ற ஒரு பொருள் இருக்காது. மிகச்சிலர் வணிகம் செய்வோர் மட்டும் தங்கம் வைத்திருப்பார்கள். அவர்கள் ஏன் வணிகம் செய்வோருக்கு ஏன் தங்கம் தேவைப்பட்டது? அது ஒரு கருவி. 1000 நெல் மூட்டைகளை அடுக்கி வைத்திருப்பதை விட ஒரு பெட்டியில் தங்கம் வைத்திருப்பது ஏற்புடையது, அது எளிதானது. நாணயம் அதனினும் சிறியது. ஒரு அரசரின் முத்திரை இருந்தால் அதற்கு மதிப்பு உண்டு. அந்த மதிப்பை யார் கொடுப்பது? அந்த அரசர் கொடுக்கிறார். அந்த அரசர் ஒரு மதிப்பு கொடுக்கிறார். அந்த மதிப்பை இன்னொரு அரசு எப்படி ஏற்றுக்கொண்டது? சோழ பேரரசு இருந்தது. சோழ பேரரசு எந்த பொருட்களை எல்லாம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறதோ அந்த பொருட்கள் எல்லாம் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு அந்த நாணயத்திற்கு மதிப்பு. தேவையற்ற பொருட்களை கொடுத்தால் இந்த நாணயத்தை தூக்கி வீசி விடுவார்கள். இங்கிருந்து மிளகு ஏற்றுமதியானது, இங்கிருந்து முத்து ஏற்றுமதியானது, இங்கிருந்து துணிகள் ஆடைகள் ஏற்றுமதி ஆயின, நகைகள் ஏற்றுமதி ஆயின. இவையெல்லாம் சில நாடுகளில் இல்லை. அவர்கள் இந்த பொருட்களுக்கு மாற்றாக தங்கத்தை கொடுத்தார்கள், வேறு சில இங்கு தேவைப்படும் பொருட்களை கொடுத்தார்கள். இது அரசுகளுக்கு இடையே நிகழ்ந்தது. ஒரு சில வணிகர்கள் இதில் ஈடுபட்டார்கள். இந்த ஏற்றுமதி இறக்குமதி அல்லது வணிகத்தின் எந்த தாக்கமும் சமூகத்தில் இருந்த குடும்பங்களில் இல்லை. சேர நாட்டிலிருந்து கிரேக்கத்திற்கு எவ்வளவு முத்து ஏற்றுமதி ஆனாலும் சேர நாட்டில் உள்ள மீன் பிடிக்கும் குடும்பம் எந்த வறுமையும் இல்லாமல் அல்லது எந்த திடீர் செல்வமும் இல்லாமல் இயல்பாக வாழ்ந்து கொண்டிருக்கும். எவ்வளவு ஏற்றுமதியானது என்று தெரியாது, எவ்வளவு இறக்குமதியாகிறது என்று தெரியாது. கொல்லிமலையில் உள்ள பழங்குடிகள் சோழ பேரரசர் எவ்வளவு வணிகம் செய்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளவே இல்லை. சமூகத்தின் மிக பெரும்பான்மையான மனிதர்களுக்கு அரசுகளின் பொருளாதாரத்தை பற்றிய தகவலே தெரியாது. இந்த பொருளாதாரத்தை சீராக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது அரசரின் பொறுப்பு, சமூக குடிகளின் பொறுப்பு அல்ல. இதனால் நாட்டில் வாழும் ஒவ்வொரு மனிதருக்கும் நாணயம், தங்கம் ஆகியவை தேவைப்படவே இல்லை. ஆகவேதான் இந்த காசுகள் எல்லாம்
நாடெங்கும் அகழ்வாய்வில் கிடைப்பதே கிடையாது. அரண்மனை, வணிகம் செய்த இடங்கள் ஆகியவற்றை ஏற்றுமதி துறைமுகங்கள் ஆகிய இடங்களில் தான் கிடைக்கும். நாணயத்தை வைத்து எளிய மனிதர்கள் வாழ்க்கை நடத்தவில்லை, நாணயத்திற்காக உழைக்கவில்லை. அவர்கள் உழைத்தார்கள். எதற்காக உழைத்தார்கள்? நெல் விதைத்தால் நெல்லுக்கு உழைத்தார்கள், மாடு வளர்த்தால் பாலுக்கு உழைத்தார்கள். அவ்வளவுதான். எதை செய்கிறோமோ அதிலிருந்து என்ன கிடைக்கிறதோ அதற்காக உழைக்கிறோம். அதை தாண்டி இரண்டாவது நிலையே இல்லை. இதுதான் பல ஆயிரம் ஆண்டுகளாக நம்மிடம் இருந்த வாழ்க்கை முறை. இந்த வாழ்க்கை முறையில்தான் எண்ணற்ற விற்பன்னர்கள், வல்லுனர்கள் பிறந்தார்கள். நீங்கள் கேள்விப்படும் மெய்யறிவாளர்கள், அதாவது ஞானிகள், அவ்வளவு மெய்யறிவாளர்களும் சமூகம் இப்படி இருக்கும் பொழுது எழுந்தவர்களே. ஏனென்றால் பொருளாதாரத்திற்காக அலைபாய வேண்டிய தேவை சமூகத்திற்கே இல்லை. இவர்களுக்கு நாணயமே தேவையில்லை, இவர்களுக்கு அரசருடைய பொருளாதாரமே தேவையில்லை. ஒரு சில வணிகர்களுக்கு மட்டும் அது போதுமானதாக இருந்தது. அவர்கள் சில ஆயிரம் பேர், அவ்வளவுதான். மாடு வளர்ப்போர் அந்த மாடு வளர்ப்பு குறித்த எல்லா தகவல்களிலும் தெளிவாக இருப்பார்கள். அந்த குடும்பத்தில் பிறக்கும் ஒரு மகனோ மகளோ எனக்கு இது வேண்டாம், நான் வேறு தொழில் செய்ய போகிறேன் என்று விரும்பினால் அவர்கள் எந்த தடையுமே இல்லாமல் எந்த தொழிலையும் கற்றுக்கொண்டார்கள். அதனால்தான் தமிழகம் குலங்களாக இருந்தது. குலம் வேறு, இன்றைக்கு இருக்கும் சாதி வேறு. குலமாக இருந்தது. ஒருவர் ஒரு குலத்தில் பிறந்து இன்னொரு குலத்திற்கு மாற இயலும். சிற்பிகள் இருந்தார்கள். நீங்கள் சற்று பின்னோக்கி சென்று பாருங்கள். சிற்பிகள் இருந்தார்கள் நாட்டில். ஏறத்தாழ 1700 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் கோயில்கள் குறைவு. இவ்வளவு கோயில்கள், இப்பொழுது நாம் பார்க்கும் பழமையான கோயில்கள் எல்லாம் இந்த காலத்துக்கு பிறகு கட்டப்பட்டவை. ஆசான் திருமூலருடைய வருகைக்கு பிறகுதான் கோயில்கள் அதிகமாக கட்டப்பட்டன. மாணிக்கவாசகர் மற்றும் மூவர் அவர்களுடைய வருகை அதிக கோயில்களை கட்டி எழுப்புவதற்கு அடிப்படையாக அமைந்தது. ஒரு 700 ஆண்டு காலத்தில் பல ஆயிரம் கோயில்கள் கட்டப்பட்டு விட்டன. ஒரு கோயில் கட்டுவதற்கே பல நூறு சிற்பிகள் தேவை. கோயில் கட்டுதல் என்ற ஒரு துறை திடீரென்று வருகிறது. இதற்கு முன்பு இவ்வளவு கோயில்கள் இல்லை. குறிப்பாக கற்கோயில்கள் இல்லவே இல்லை. அதை நீங்கள் அறிவீர்கள். நம்மிடம் கற்கோயில்கள் வந்ததெல்லாம் பல்லவர்கள் சிவநெறிக்கு மாறிய பிறகு அதுதான் கற்கோயில்கள் அதிகமாக உருவெடுத்த காலம். கல்லில் சிற்பம் செதுக்கி கோயில் வடிக்கும் சிற்பிகள் நம்மிடம் அவ்வளவு பேர் இல்லை. உத்தரகோசை மங்கை போல சுதையில் சிற்பம் வடிக்கும் சிற்பிகள் அவ்வளவு பேர் இல்லை. சிற்ப தொழில் இவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கவில்லை. சிற்பிகள் இருந்தார்கள், ஆனால் இவ்வளவு கோயில் கட்டும் அளவுக்கு சிற்பிகள் இல்லை. ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்றால் பல நூறு தச்சர்கள் வேண்டும், சிற்பிகள் வேண்டும், கணக்கர்கள் வேண்டும், கணிதம் எண்ணியல் தெரிந்தவர்கள் வேண்டும். அது ஒரு தனித்துறை. நிலவியல் தெரிந்தவர்கள் வேண்டும், நில அமைப்பை பற்றி தெரிந்தவர்கள் வேண்டும். இப்படி பல துறையில் வல்லுநர்கள் இருந்தால்தான் நாம் இப்பொழுது பார்க்கும் பழங்கோயில்களை போன்ற அமைப்புகளை கட்டி எழுப்ப இயலும். இவ்வளவு பேரும் இதற்கு முன் இல்லை. ஆனால் திடீரென்று இவ்வளவு கோயில்கள் கட்டப்பட்டன. இவர்களெல்லாம் எங்கிருந்து வந்தார்கள்? இவ்வளவு சிற்பிகள் திடீரென்று எங்கிருந்து வந்தார்கள்? சிற்பிகள் ஒரு குலத்தவரே, அது ஒரு குலம். அந்த குலத்தில் மிக குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிறார்கள், அவ்வளவுதான் வேலை வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் திடீரென்று இவ்வளவு கோயில்கள் கட்டும் பொழுதும் ஆயிரக்கணக்கான சிற்பிகள் உருவெடுத்தார்கள் என்றால் அவர்கள் எல்லாம் யார்? அவர்கள் குயவர் குலத்திலிருந்து வந்தவர்கள், இடையர் குலத்திலிருந்து வந்தவர்கள், உழவு செய்த பல்வேறு குலங்கள் இருந்தன, அந்த குலங்களிலிருந்து வந்தவர்கள், மீன்பிடி குலங்களிலிருந்து வந்தவர்கள். இப்படி வேறு வேறு குலத்தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருந்த மனிதர்கள் புதிதாக எழுந்து வரும் ஒரு துறை மீது நாட்டம் கொண்டு அந்த துறையை கற்றுக்கொண்டு உடனடியாக சிற்பிகளாகவும் தச்சர்களாகவும் பெரிய கணக்கர்களாகவும் நிலவியல் விற்பனர்களாகவும் மாற்றமடைந்தார்கள். இது ஒரு சில ஆண்டுகளிலேயே நிகழ்ந்துவிட்டது. இவ்வாறு ஒரு புத்தெழுச்சி
கோயில்களை சுற்றி நிகழ்ந்தது எளிதில் கடந்து போகக்கூடிய நிகழ்வு அல்ல. சமூகத்தையே புரட்டி போட்ட நிகழ்வு, தலைகீழாக எல்லா விகிதங்களையும் மாற்றி அமைத்த நிகழ்வு தான் தமிழ்நாட்டில் கோயில்கள் கட்டப்பட்ட நிகழ்வு. புதிய திறன் படைத்தவர் கணக்கில் உருவெடுத்தார்கள். அவர்களுக்கெல்லாம் ஊதியம் வழங்க வேண்டும். இவர்கள் அனைவருக்குமே காசுகள் அல்லது நாணயங்கள் தான் ஊதியம் என்றால் ஒரு கோயிலும் கட்டியிருக்க முடியாது. ஏனென்றால் கோயிலை கட்டியவர்கள் பேரரசர்கள் அல்ல. அவர்கள் கட்டிய கோயில்கள் மிகச்சில. கோயிலை கட்டியவர்கள் எல்லாம் யார்? மாணிக்கவாசகர், சுந்தரமூர்த்தி, திருஞான சம்பந்தர் அல்லது 63 உள்ள அனைவரும் பெயர் தெரியாத, ஆவணத்தில் பதிவு செய்யப்படாத எளிய மனிதர்கள். அவர்களிடம் அவ்வளவு நாணயங்களே கிடையாது. நாணயங்கள் எல்லாமே அரசனுடைய பொறுப்பு, கட்டுப்பாட்டில் இருப்பவை. வணிகம் செய்தால்தான் கிடைக்கும். இவ்வளவு பேருக்கு ஊதியம் வழங்க வேண்டும், இவ்வளவு பேருக்கு கற்றுத்தர வேண்டும். அது எவ்வளவு பெரிய வேலை. திடீரென்று ஒரு வேறு தொழில் செய்து கொண்டிருக்கும் ஒரு இளைஞரை அழைத்து, நீ இனிமேல் சிற்பம் செதுக்கு என்றால் செதுக்கி விடுவாரா? அந்த சிற்பம் செதுக்குவதை சொல்லிக் கொடுப்பதற்கென்று ஆசான்கள் வேண்டும். அவர் பள்ளிக்கூடங்களை எல்லாம் அமைத்து சொல்லித்தர வேண்டும். இவ்வளவு வேலைகள் நடந்தன. இவ்வளவு வேலைகளுக்குமே பொருளாதாரம் வேண்டுமே. என்ன செய்தார்கள்? எவ்வளவு ஏரிகள் வெட்டப்பட்டன தமிழ்நாட்டில்? எவ்வளவு ஏரி குளங்கள் வெட்டப்பட்டன? எவ்வளவு கிணறுகள் வெட்டப்பட்டன? இந்த வேலையில் ஈடுபட்ட அனைவருக்குமே காசு கொடுத்திருந்தால், கொடுக்க வேண்டும் என்ற நிலை இருந்திருந்தால் எத்தனை ஏரி வெட்டியிருக்க இயலும்? வீராணம் ஏரியை போல் ஒரு ஏரியை வெட்ட இயலுமா? நாணயம் கொடுத்து ஒரு நாட்டுக்கு படையெடுத்து சென்று படையை திருப்பி அழைத்து கொண்டு வருவதற்கு ஆகும் செலவை விட மிக அதிகமான செலவாகும் வீராணம் ஏரியை வெட்டுவதற்கும் கல்லணையை கட்டுவதற்கும். அவ்வளவு பொருளாதாரம் தேவை. ஆனால் ஆயிரக்கணக்கில் மனிதர்கள் உழைத்தார்கள். ஏரிகளை வெட்டினார்கள், அணைகளை கட்டினார்கள், கப்பல் கட்டினார்கள், கோயில் கட்டினார்கள். ஒரு சிலர் மெய்யறிவாளர்களாகவே இருந்தார்கள், சமூகத்தை வழிநடத்தினார்கள். இவ்வளவு பேருக்குமான வாழ்க்கைக்கு தேவையான நிதி அல்லது செல்வம் எங்கிருந்து வந்தது? இதுதான் கேள்வி. இன்றைக்கு ஒரு செயல் பொருளாதாரத்தால் மட்டுமே அளக்கப்படுகிறது. இதற்கு பொருளாதாரம் தர வேண்டுமா அல்லது இலவசமா? இரண்டே கேள்விதான். இதற்கு விலை உண்டா அல்லது விலை இல்லையா? இது இந்த இரண்டு தான். ஆனால் இந்த இரண்டிற்கும் அப்பால் ஒரு உண்மை இருக்கிறது. அந்த உண்மைதான் இனி எதிர்காலத்தில் இருக்க போவது. ஒரு மனிதருடைய வாழ்க்கைக்கு இந்த சமூகம் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை. ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கைக்கும் இந்த சமூகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். இது உண்மை. இதை நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு இதன் மீது பிடிப்போ நம்பிக்கையோ இருக்காது. இது ஒரு கதை போலவோ அல்லது அதீத கற்பனை போலவோ தோன்றும். ஆனால் உண்மை அப்படித்தான் எப்பொழுதுமே தோன்றும். இதுதான் உண்மை. ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் சமூகத்தின் பிற அனைத்து மனிதர்களுக்குமே பொறுப்பு உண்டு. இதுதான் நம்முடைய கருத்து. இந்த கருத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய முன்னோர் கோயில், குளங்கள், ஏரிகள் உள்ளிட்ட அனைத்தையுமே கட்டி எழுப்பினார்கள். அதை எப்படி அவர்கள் செய்தார்கள் என்றால், ஒரு கோயில் கட்டப்படும் போது அந்த கோயிலுக்கு என்று அந்த ஊரில் உள்ள செல்வந்தர்கள் எல்லாம் நிலம் கொடுப்பார்கள். கோயில் கட்டி எழுப்பும் பொழுதே நிலம் கொடுத்து விடுவார்கள். 2 ஆண்டுகளுக்கு பிறகு கட்டுமானம் தொடங்க போகிறது என்றால் இப்பொழுதே நிலம் கொடுத்து விடுவார்கள். இப்பொழுதிலிருந்தே அந்த நிலத்தில் செய்யப்படும் பயிர் வகைகளில் அல்லது மேய்க்கப்படும் ஆடு மாடுகளில் இருந்து ஒரு பகுதி கோயிலில் உழைப்போருக்காக ஒதுக்கப்படும். சிற்பிகளுக்கு ஒதுக்கப்படும், தச்சர்களுக்கு ஒதுக்கப்படும். அவர்களுடைய வாழ்க்கை தேவையை இந்த நிலத்தில் உழைப்போர் பொறுப்பெடுத்துக் கொள்வார்கள். அந்த ஊரில், அந்த கோயிலை சுற்றியுள்ள எண்ணற்ற ஊர்களில் உள்ளோர் தம்மிடம் நெல் இருந்தால் நெல் கொடுப்பார்கள், பருப்பு இருந்தால் பருப்பு கொடுப்பார்கள். ஒரு குடும்பத்திற்கு என்னவெல்லாம் தேவையாக இருக்குமோ அவற்றையெல்லாம் அந்த ஊரில் உள்ள பல ஆயிரம் பேர் பொறுப்பெடுத்துக் கொள்வார்கள். 1000 பேர் ஒரு கோயிலுக்கு வேலை செய்கிறார்கள் என்றால் அந்த 1000 பேருக்குமான பொறுப்பை அந்த கோயிலை சுற்றி வாழும் ஒரு 10,000 பொதுமக்கள் எடுத்துக்கொள்வார்கள்.
அது எவ்வளவு எளிமையானது. அந்த சிற்பிகளுக்கோ அல்லது பிறருக்கோ அங்கே வீடு கட்டி தருவார்கள், அவர்களுக்கு தோட்டம் கொடுப்பார்கள். உன்னுடைய வேலை இந்த கோயிலை கட்டுவதற்கு பணியாற்றுவது, உன்னுடைய குடும்பம் உண்பதற்கு, ஆடைகள் உடுத்துவதற்கு, இதர தேவைகளுக்கு நாங்கள் பொறுப்பு. இதுதான் கூட்டு வாழ்க்கை. இப்படித்தான் இவ்வளவு கோயில்கள் கட்டப்பட்டன, இப்படித்தான் திண்ணை பள்ளிக்கூடங்கள் நடத்தப்பட்டன, இப்படித்தான் அந்த காலத்தில் ஆசிரியர்கள் இருந்தார்கள், அதாவது ஆசான்கள் இப்படித்தான் இருந்தார்கள். இதனால்தான் திருவள்ளுவர் போன்ற ஒருவர், திருமூலர் போன்ற ஒருவர், சிவவாக்கியர் போன்ற ஒருவர் பிறந்து நிம்மதியாக வாழ்ந்து இவ்வளவு கருத்துக்களையும் பதிவு செய்துவிட்டு போக முடிந்தது. திருவள்ளுவரே உட்கார்ந்து காசு சம்பாதிக்க வேண்டும் என்ற நிலையில் இருந்தால் அவர் எப்படி திருக்குறள் எழுத இயலும்? அல்லது திருமூலர் எப்படி இவ்வளவு மந்திரங்களை இயற்ற இயலும்? அவரே வேலைக்கு போய் அவரே சம்பாதிக்க வேண்டும், அவரே குடும்பத்துக்கு காசு சேர்த்து வைக்க வேண்டும், இந்த நாணயத்தின் மதிப்பு வீழ்ச்சி அடைகிறதா எழுச்சி அடைகிறதா என்பதையும் பார்க்க வேண்டும், அவரே தங்கம் சேர்த்து வைக்க வேண்டும் என்ற நிலை இருந்திருந்தால் திருமூலர் என்ற ஒருவர் இருந்திருக்க மாட்டார். யாருக்குமே அந்த நிலை இல்லை. ஒரு ஏரியை தூர்வார போகும் ஒரு பெண் முதல் திருமூலர் வரை யாருக்குமே அந்த நிலை இல்லை. இதற்கு பெயர்தான் கூட்டு வாழ்க்கை. உண்மையிலேயே நியாயமான நேர்மையான பொருளாதார முறை என்றால் இதுதான். இதில் வணிகம், எனக்கு வணிகம் தான் வேண்டும், எனக்கு பொது வேலைகள் வேண்டாம், நான் வணிகம் செய்கிறேன் என்று ஒரு சிலர் பிரிந்து சென்றார்கள். அவர்கள் வணிகம் செய்தார்கள், பொருள் சேர்த்தார்கள், அது ஒரு பெரிய பாவம் அல்லவே? அவர்களும் தேவை. ஒரு சமூகத்திற்கு வணிகம் செய்வோரும் தேவை, உற்பத்தி செய்வோரும் தேவை, எல்லோருமே ஒரு சமூகத்திற்கு வேண்டும். ஆனால் எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு இந்த ஒட்டுமொத்த சமூகத்திலும் பொறுப்பு இருக்கிறது என்ற கருத்தை அன்றைக்கு நாம் விட்டு கொடுக்கவே இல்லை. அதுதான் அரசருடைய பொறுப்பு. அரசருக்கு தான் கடைசியில் எல்லா பொறுப்புகளும் உண்டு. இன்றைக்கு பணம் என்ற ஒரு கருவி இந்த சமூகத்தில் உள்ள கோடிக்கணக்கான மனிதர்களை ஆட்டி வைக்கிறது. இதை தூக்கி வீசவும் இயலாது, இதை வைத்து குடும்பம் நடத்தவும் இயலாது, இதோடு சேர்ந்திருக்கவும் இயலாது, இதை விட்டு விட்டு விலகவும் இயலாது என்ற நிலை நமக்கு வாய்த்திருக்கிறது. இங்குதான் நாம் நம்முடைய மரபு வழிபட்ட வாழ்வியலை முன்வைக்கிறோம். ஒரு செல்வ வழிமுறையை இங்குதான் நாம் முன்வைக்கிறோம். நாம் ஏற்கனவே பொருளாதாரம் என்ற சொல்லே தவறு என்பதை விளக்கியிருக்கிறோம். செல்வ நலம் என்ற உரையிலே குறிப்பிட்டிருக்கிறோம். பொருளே ஆதாரம் என்ற கருத்தே இழிவானது. அது எனக்கு நான் பொருளாதாரம் என்று அடிக்கடி சொல்ல மாட்டேன், உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். பொருளே ஆதாரம் என்று சொல்வதற்கெல்லாம் நமக்கு நான் கூசுகிறது. அது எப்படி பொருள் எப்படி எனக்கு ஆதாரமாக இருக்கு? பொருள் ஆதாரம் என்பதெல்லாம் ஒரு மாதிரி இழிவான, பேசுவதற்கே கூச்சமான ஒரு சொல். வேறு ஏதாவது சொல்லை உருவாக்கி இருக்கலாம். இதெல்லாம் பிற்காலத்தில் உருவான சொற்கள். நாம் செல்வம் என்று அழைத்தோம். எல்லோருக்குமே செல்வம் தேவை. செல்வம் இல்லாமல் யாரும் இருக்கக்கூடாது. அவரவருக்கும் அவரவருடைய உடலே முதல் செல்வம். ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய உணர்வே மூலச்செல்வம். ஒவ்வொருவரிடமும் இருக்கும் உணர்வாகிய இறைதான் மூலம். அதுவே மூலச்செல்வம், மூலமான செல்வம். அந்த செல்வத்திலிருந்து தான் உடல் வந்தது, அது முதல் செல்வம். அதன் பிறகுதான் எல்லாமே. மூன்றாவது நிலையில் உள்ள எல்லா செல்வங்களும் உழைப்பினால் விளைவன. எந்த துறையில் ஈடுபட்டு உழைக்கிறீர்களோ அந்த துறை செல்வம் தர வேண்டும். அது மூன்றாவது நிலையில் உள்ள செல்வம். இந்த மூன்றாவது நிலை செல்வம் நிலைக்காது. அது எவ்வளவு பெரிய செல்வமாக இருந்தாலும் அது நிலைக்காது, நிலைக்கக்கூடாது. அழிந்து போக வேண்டும் என்று பொருள் அல்ல. செல்வம் இருந்தாலும் நீ அதில் நிலைக்கக்கூடாது. மிகுதியாக சேர்த்து விட்டால் அதிலிருந்து நீ விலகி கொண்டே இருக்க வேண்டும். விலகி மூன்றாவது செல்வத்திலிருந்து விலகி இரண்டாவது செல்வத்திற்கு மூலச்செல்வத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். இதுதான் வாழ்க்கை. ஒரு நிலை வரை மூன்றாவது செல்வத்திற்காக ஓடுவதும் பாடுபடுவதும் இருக்கும். அதன் பிறகு இது போதும் என்று நிறுத்து.
நிறுத்திவிட்டு உன்னுடைய உடலுக்கு வா. உடலால் நன்கு வாழ்வதற்கு எவையெல்லாம் தேவையோ அவற்றையெல்லாம் செய். இன்பமாக வாழ பழகிக்கும். எவையெல்லாம் பிடித்திருக்கிறதோ, எவையெல்லாம் உனக்கு விருப்பமானவையோ அவற்றையெல்லாம் செய். இரண்டாவது செல்வத்தை போற்று. அதாவது உன்னுடைய உடலாகிய செல்வத்தை நன்கு போற்று. உடலை போற்று, உடலை போற்று, உடலை போற்றி வாழ். விருப்பமான உணவு வகைகளை உட்கொள், விருப்பமான இடங்களுக்கு பயணித்து கொண்டிரு, விருப்பமானவருடன் உறவாடு. இரண்டாவது செல்வத்தை போற்று. அது ஒரு நிறைவு நிலையை கொடுக்கும். அதன் பிறகு மூலச்செல்வம் உன்னை அரவணைத்துக் கொள்ளும். மூலச்செல்வம் அரவணைத்துக் கொள்வது மரணம் அல்ல. இந்த சிவத்துக்கு உள்ள கெட்ட பெயர்களில் ஒன்று, சிவநிலை அடைந்தார் என்றால் அவர் இறந்து போய்விட்டார் என்று பொருள். ஏனென்றால் இவர்களே முடிவு செய்து விட்டார்கள், யாருமே உயிரோடு இருக்கும்போது சிவநிலையில் இருக்க மாட்டார்கள் என்ற அளவிற்கு இவர்களுக்கு தன் மீது நம்பிக்கை. இறைவனடி சேர்தல் என்பது மரணத்தை குறிப்பதாக மாறிவிட்டது. எவ்வளவு பெரிய கொடுமை! இறைவனடி சேருவது, ஏன் உயிரோடு இருக்கும்போது நீ இறைவனடி சேரமாட்டாயா? உனக்கு அச்சம். ஆட்டமாக ஆட வேண்டும். ஆடி முடித்த பிறகு, மரணம் அடைந்து விட்ட பிறகு ஒரு பெருமையும் வேண்டும். இவர் போய் இறைவனடி சேருவாரா? நீ செய்த சேட்டைகளுக்கு உன்னை இறைவன் அடிமை தன்னுடைய பாதத்தில் வைத்துக் கொள்வாரா? மரணத்துக்கு பிறகும் சாதி பெயர் போட்டு சோரொட்டி ஒட்டுபவர் இறைவனடி சேருவாரா? இறைவனை பற்றி என்ன நினைக்கிறாய்? குறிப்பிட்ட சாதியை சேர்ந்த ஒரு பிள்ளை வந்திருக்கிறது என்று அரவணைத்துக் கொள்வார். ஒரு அடையாளமும் இல்லை, மனிதர் என்ற அடையாளம் கூட இல்லை, உயிராக திரும்பி வந்திருக்கிறாய் என்பதுதான் இறையில் கலத்தல். மனிதர் என்ற அடையாளமே அங்கு கிடையாது. அந்த சிவத்துக்கு மரமும் மனிதரும் ஒன்று. நீ அடையாளங்களை எல்லாம் துறக்க வேண்டுமென்றால் முதலில் அந்த மூன்றாவது செல்வத்தை ஈட்டியிருக்க வேண்டும். உழைப்பால் ஈட்டிய செல்வத்தில் நன்கு வாழ்ந்து உடலை போற்றி இவற்றிலெல்லாம் நிறைவடைந்து போதும், வாழ்க்கையில் நிறைவாக இருக்கிறேன் என்ற நிலை வந்த பிறகு இறை சிந்தனை ஏற்பட்டு இறையை நினைத்து கொண்டே இருந்து வேண்டி விரும்பி மரணத்தை தழுவுதல் தான் மனித வாழ்க்கை. இப்படி ஒரு வாழ்க்கை முறை இருந்தது, நம்மிடம் இருந்தது, பல ஆயிரம் ஆண்டுகளாக இருந்தது. அந்த வாழ்க்கை முறைக்கான காலம்தான் அதிகம். அப்படித்தான் மனிதர்கள் மிக நீண்ட காலம் வாழ்ந்தார்கள். ஆனால் இன்றைக்கு செல்வம் என்ற கருத்தே இல்லையே. யாரிடம் செல்வம் இருக்கிறது? உடலை செல்வமாக கருதுவோர் உண்டா? அல்லது உழைப்பின் வழியாக செல்வம் ஈட்டுவோர் உண்டா? உழைப்பின் வழியாக நீங்கள் பணம் ஈட்டுகிறீர்கள், அது செல்வம் அல்ல. ஏனென்றால் அந்த பணத்திற்கு மதிப்பு என்ன என்றே உங்களுக்கு தெரியாதே. ஒரு பொருள் உங்களிடம் இருக்கிறது, அதற்கான மதிப்பை நீங்கள் அறிவீர்கள் என்றால் அது செல்வம். அது உங்களுக்கு உரிமை உடையது என்றால் செல்வம். ஒருவரிடம் ஒரு தோட்டம் இருக்கிறது, அந்த தோட்டத்தில் அவர் ஒரு நாளைக்கு ஒரு மூட்டை வெண்டைக்காய் அறுவடை செய்கிறார். இது ஒரு மதிப்பு. அவர் வெண்டைக்காய்க்கு பதில் கத்தரிக்காய் பயிரிடுகிறார், ஒரு கூடை கத்தரிக்காய் அறுவடை செய்கிறார். இது ஒரு மதிப்பு. அதே தோட்டத்தில் அவர் வாழை நட்டு 100 தார் வாழை அறுவடை செய்கிறார். இது ஒரு மதிப்பு. அந்த தோட்டத்தில் அவர் 10 ஆடுகள் வளர்க்கிறார். இது ஒரு மதிப்பு. இந்த எல்லா மதிப்பும் யாரிடம் இருக்கிறது? அந்த தோட்டக்காரரிடம் இருக்கிறது. இதில் எதை செய்ய வேண்டும், எதை செய்தால் எவ்வளவு வரும் என்பது அவரிடம் இருக்கிறது. ஆகவே அது செல்வம், அவருக்கு அதில் உரிமை இருக்கிறது. இதிலிருந்து எந்த மதிப்பு வரும், என்ன பொருள் வரும் என்பதை அவர் முடிவு செய்கிறார். அது அவருடைய செல்வம். வேறொருவர் ஓரிடத்தில் வேலை செய்கிறார், அவர் 50,000 ரூபாய் மாதம் ஊதியம் ஈட்டுகிறார். இது அவருடைய செல்வம் அல்ல என்கிறேன். ஏனென்றால் 50,000 ரூபாய் எதை செய்யும் எதை செய்யாது என்பது அவருக்கு தெரியாது. அந்த 50,000 ரூபாய் நிலைக்குமா நிலைக்காதா, தொடர்ந்து இது வருமா வராதா என்பதையும் அவர் அறியார். அந்த பணத்தின் மீது அவருக்கு உரிமை இல்லை. அந்த பணத்தின் மீது பலருக்கு அதிகாரம் இருக்கிறது, இவருக்கும் கொஞ்சம் அதிகாரம் இருக்கிறது. இந்த பணத்தின் மீது எவ்வளவு வரி இருக்கிறது என்பதை அவர் அறியார், அல்லது அறிந்து கொண்டாலும் அதை அவரால் தவிர்க்க இயலாது. இந்த பணத்தின் மீது எவ்வளவு வட்டி இருக்கிறது என்பதை அவரால் தவிர்க்கவே இயலாது. ஒரு பொருள் வாங்கும்போது உண்மையான மதிப்பு என்ன அப்பொருளுக்கு
என்பதை அவர் கேட்கவே இயலாது. 10 ரூபாய் பொருளை 1000 ரூபாய் கொடுத்து கூட அவர் வாங்குவார். நீங்கள் வாங்கி உட்கொள்ளும் மாத்திரைகள் எல்லாம் அவ்வாறானவையே. 3000 மடங்கு விலையேற்றம் செய்யப்படும் பொருள் மருந்து மாத்திரைகள். மருந்து மாத்திரை 3000 மடங்கு விலையேற்றம் உண்டு. அதற்கு பணத்தால் நீங்கள் வாங்கும் பொருட்களுக்கு நீங்கள் மதிப்பிடுவதில்லை. பணம் உங்களிடம் இருக்கும்போது அதன் மதிப்பு நிலைப்பதில்லை. ஆகவேதான் நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது. இவ்வளவு இருந்தால் போதும் என்று சொல்வதற்கு எத்தனை பேர் இருக்கிறார்கள்? நம்முடைய மக்கள் ஒரு நிலைக்கு பிறகு சொல்கிறார்கள், இவ்வளவு இருந்தால் போதும் என்று சொல்கிறார்கள். இதைத்தான் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள ஒரு பொருளாதாரத்தை பற்றி செய்தி குறிப்பிட்டிருக்கிறேன். புதிதாக கேட்போருக்காக மீண்டும் கூறுகிறேன். 4 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு உரையில் குறிப்பிட்டேன், எனக்கு மாதம் 20,000 ரூபாய் இருந்தால் போதும், எனக்கு அதற்கு மேல் தேவையே இல்லை என்று குறிப்பிட்டேன். இந்த 4 ஆண்டுகளுக்கு பிறகும் இன்றும் எனக்கு தனிப்பட்ட முறையில் 20,000 ரூபாய் போதும். இன்னும் சில மாதங்களில் நான் செம்மை வனத்திற்கே குடிபெயர்ந்து விட்ட பிறகு 10,000 ரூபாய் இருந்தாலே போதும். இப்பொழுது வாடகை வீட்டில் இருக்கிறேன், இன்னும் வீடு கட்டவில்லை. வீடு கட்டி நான் அங்கு சென்று விட்டால் எனக்கு 10,000 ரூபாய் போதும். இது ஏழையின் வாழ்க்கையா அல்லது பணக்காரனின் வாழ்க்கையா என்றால் ஒரு செல்வந்தனின் வாழ்க்கை. நான் ஒரு செல்வந்தன். என்னிடம் மாடுகள் இருக்கின்றன, ஆடுகள் இருக்கின்றன, ஒரு தோட்டம் இருக்கிறது. அங்கு என்ன எங்களுக்கு அடிப்படை தேவைகள் யாவையோ அவையெல்லாம் எம்மிடமே உள்ளன. பணமும் தேவைப்படுகிறது. அது இவ்வளவு இருந்தால் போதும். மருத்துவத்திற்கு நாங்கள் செலவு செய்ய மாட்டோம், கல்விக்கு செலவு செய்ய மாட்டோம், நகை வாங்கி சேர்க்க மாட்டோம், வட்டி கடன் வாங்க மாட்டோம். ஆகவே வட்டி கொடுக்கும் வேலை இல்லை. என்னை பொறுத்தவரை நான் யாருக்கு கடன் தர மாட்டேன், ஆனால் பணம் தருவேன். கொடுத்தால் திரும்பி வர வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் கொடுத்தால் கொடு, இல்லை என்றால் கொடுக்காது என்பதுதான் நான் காட்டும் வழிமுறை. ஒருவர் கேட்கிறார், உன்னிடம் இருந்தால் கொடுத்து விடு, மீண்டும் தருவார் என்று எதிர்பார்க்காதே. அவர் கொடுக்கலாம், அது வேறு. அவர் மீண்டும் தர வேண்டும் என்ற நிலை உனக்கு இருந்தால் இல்லை என்று சொல். கடனே இருக்கக்கூடாது. அப்படி நான் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன். குடத்தில் சற்று கூடுதலாக நீர் இருந்தால் உடனடியாக பல கிண்ணங்களில் ஊற்றி விடுபவன் நான். அதற்கு மேல் வைத்திருக்கக்கூடாது என்று. கடன் கொடுப்பதும் இல்லை, வாங்குவதும் இல்லை. இவற்றெல்லாம் கழித்து விட்டால் ஒரு மாதத்திற்கு 10,000 ரூபாய்க்கு மேல் எனக்கு என்ன செலவு இருக்கிறது? எதற்கு செலவு செய்ய வேண்டும்? இதுதான் செல்வமான வாழ்க்கை. நிதி எதற்கு தேவைப்படுகிறது? நாம் ஒரு கூட்டு வாழ்க்கை வாழ்கிறோம், அதற்குத்தான் நிதி தேவைப்படுகிறது. இதைத்தான் நான் குறிப்பிட்டேன். ஒரு சமூகம் என்றால் அந்த சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதரின் வாழ்க்கையிலும் எல்லா மனிதருக்கும் பொறுப்பு உண்டு. இந்த கூட்டு வாழ்க்கை கருத்தை நாம் நடைமுறைப்படுத்த தொடங்கிவிட்டோம் என்பதனால்தான் எனக்கும் என் போன்றோருக்கும் பணம் குறைவாக தனிப்பட்ட முறையில் தேவைப்படுகிறது. ஊருக்கு திரும்பி இயற்கை வேளாண்மை செய்து ஒரு வீடு கட்டி கொண்டு வாழ்வது புதிதல்ல. பல ஆண்டுகளாகவே பலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு இவ்வாறான குறைந்த பண தேவை இருக்கிறதா? இயற்கை வேளாண்மை செய்வதற்காக வேலையை விட்டு வந்தோருக்கு நிறைய பணம் தேவைப்படுகிறது. என்றும் அது எந்த எல்லைக்கு சென்று விட்டது என்றால், இயற்கை வேளாண்மை என்பதே பணக்காரர்களுக்கான தொழில் என்ற அளவிற்கு சென்று விட்டது. இயற்கை வேளாண் பொருட்கள் மிக அதிகமான விலைக்கு விற்கப்படுவதற்கு காரணம் இயற்கை சூழல் மட்டுமல்ல. ஒரு நிலையில் இயற்கை சூழல் ஒரு காரணம். ஆனால் அது மட்டுமா? இயற்கை வேளாண்மையை ஒரு தொழிலாக, துறையாக
பொருளாதார வாய்ப்பாக தேர்ந்தெடுத்தோரால் எளிமையாக வாழ இயலாது. அந்த பொருட்களை எளியோருக்கு கொடுக்க இயலாது. நாம் முன்வைக்கும் கருத்து அவர்களுக்கு தெரியாது. நாம் தொடக்கத்திலிருந்தே இயற்கை வேளாண் விளைபொருள் என்றாலும் எளியோரும் வாங்கும் விலையில் இருக்க வேண்டும் என்பதை தொடக்கத்திலிருந்தே வலியுறுத்தி நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய மரபு கூடல்களிலும் பல்வேறு நிகழ்வுகளிலும் வேளாண்மை செய்வோருக்கும் நிதி வேண்டும், வாங்குவோருக்கும் குறைந்த செலவில் அது கிடைக்க வேண்டும். இதை ஏன் சொல்ல முடிகிறது, இதை எப்படி நடைமுறைப்படுத்த முடிகிறது என்றால், ஒரு இயற்கை உழவர் அறுவடை செய்யும் ஒரு பிடி நெல் பணம் என்ற கருவிக்கானது அல்ல, அது உணவிற்கானது. அது ஒரு செல்வம். இந்த செல்வம் அவரையும் வாழ வைக்க வேண்டும், இது எங்கு செல்கிறதோ அந்த குடும்பத்தையும் வாழ வைக்க வேண்டும் என்ற செல்வம் பற்றிய புரிதல் தான் பொருளாதார சார்பற்ற ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு அடிப்படை. இப்பொழுது நீங்கள் ஊர் திரும்பி வாழப்போகிறீர்கள், எவ்வளவு பொருளாதாரம் கிடைக்கும், எவ்வளவு பணம் இருக்கும் என்று கவலைப்படுகிறீர்கள், அச்சப்படுகிறீர்கள். இந்த கருத்தில் இருந்துதான், இதுவரை நான் முன்வைத்த கருத்தில் இருந்துதான் உங்களை வழி நடத்துகிறேன். நீங்கள் அனைவருமே செல்வந்தராக வேண்டும், அனைவருமே செல்வந்தர்களாக இருங்கள் என்று வலியுறுத்துகிறேன். செல்வம் சேருங்கள், செல்வத்தோடு வாழுங்கள் என்று சொல்கிறேன். செல்வம் வேண்டும் என்று நீங்கள் விரும்பிவிட்டால் வெறும் பணத்திற்காக எந்த வேலையும் செய்ய மாட்டீர்கள். பணம் கிடைக்கிறது என்பதற்காகவே ஒரு வேலையை செய்யவே மாட்டீர்கள். ஒரு தொழில் செய்கிறோம், இந்த தொழிலில் இருந்து நமக்கு செல்வம் சேருமா என்று பார்ப்பீர்கள். பெருநிறுவனங்களில் வேலை செய்வோர், கூடுதலாக பணம் ஈட்டுவோர் தம்முடைய பொருளாதாரத்தை, பொருளை செல்வமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நிலம் வாங்குங்கள், வீடு கட்டுங்கள். கூடுதலாக உங்களிடம் இருக்கிறதா, நிதி இருக்கிறதா? நல்லது, நிலம் வாங்கி வீடு கட்டுங்கள். இந்த கூட்டு வாழ்க்கையை நீங்கள் எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஒரு வழிமுறையை இன்றைக்கு நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். ஆனால் இந்த வழிமுறையை மிகுந்த பொறுப்போடு நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். பொறுப்பற்ற முறையில் இதை செய்தால் ஒரு தவறான வழிகாட்டியாக நீங்களே மாறிவிடக்கூடும். இந்த ஊர் திரும்புவோரில் 2 வகையினர் இருக்கிறார்கள். ஒரு வகையினருக்கு பணம் இல்லை, அவர்கள் ஏழைகள் அல்லது பொருளாதார வாய்ப்பு குறைந்தோர். இன்னொரு பிரிவினர் பணக்கார ஏழைகள். நான் கடந்த உரையில் குறிப்பிட்டது போல, என்னிடம் 30 லட்சம் தான் இருக்கிறது, என்ன செய்வது என்று புலம்பும் ஏழைகள். இந்த பசி ஏப்பக்காரனுக்கும் புளித்த ஏப்பக்காரனுக்குமான வேறுபாடு, இந்த இரண்டு பேருடைய வயிறும் ஏப்பமும் எனக்கு தெரியும். இது இடது கை என்றால் அது வலது கை. இந்த 2 பேரையும் நான் அறிவேன். இந்த பொருள் வைத்திருப்போருக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது. யார் அதிகமாக அரவணைக்க இயலும்? யாரிடம் அதிக அன்பு இருக்கிறதோ அவர்தான் அதிகமாக அரவணைப்பார். எவரிடம் கூடுதலாக பொருள் இருக்கிறதோ அவர்தான் மிகுந்த அன்புடன் இருக்க வேண்டும். நிலத்திலிருந்து கூடுதலாக நீரை உறிஞ்சும் வாழை மிக குறுகிய காலத்தில் மனிதர்களும் பிற உயிரினங்களும் ஊட்டம் பெறும் வகையிலான பழங்களை, எண்ணற்ற பழங்களை குலை குலையாக தள்ளுகிறது. மிக அதிகமாக நீர் உறிஞ்சும் நெல் வகைகள் அதிகமான
நெல் மணிகளை ஈன்றெடுக்கின்றன. இயற்கையின் பிள்ளைகள் இந்த நிலத்திலிருந்தும் சூழலிலிருந்தும் அதிகமாக எடுத்துக்கொண்டு மிக அதிகமாக திருப்பி கொடுக்கின்றன. இதுதான் படைத்தவருடைய விருப்பமும் இயல்பும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அதிகமாக சேர்க்கை இருக்கிறது, பொருள் சேர்க்கை இருக்கிறது என்றால் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அது உங்களுக்கானது மட்டுமல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எதையும் எவருக்கும் தானமாக தூக்கி தர வேண்டாம். அப்படியெல்லாம் நீங்கள் தர வேண்டாம். வள்ளலாக வாழாதீர்கள். யாரும் வள்ளலாக இருக்க வேண்டாம். ஆனால் கூட்டு பொறுப்பு எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பு பொருள் உள்ளோருக்கு உண்டு. பொருள் உள்ளோர் தான் கூட்டு பொறுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள்தான் வாழைக்கன்றுகளும் நெற்பயிர்களும். ஆற்று தண்ணீர் உங்களுக்கு அதிகமாக வருகிறது. மேட்டு நிலத்திலிருந்து தான் உங்கள் வயல்களுக்கு வாய்க்கால் தண்ணீர் வருகிறது. அந்த மேட்டு நிலங்கள் தண்ணீரை உங்களை நோக்கி உருட்டி விடுகின்றன. அந்த மேட்டு நிலங்களில் வாழ்வோர் வானம் பார்த்துதான் வேளாண்மை செய்கிறார்கள். வளமான ஆற்று நீர் உங்களை நோக்கி வந்துவிட்டது. உங்களுடைய தோட்டங்கள் செழுமையாக இருக்கின்றன. அந்த செழுமையை அறுவடை செய்து நீங்கள் மட்டும் வைத்துக் கொள்ளாதீர்கள், மேட்டு நிலங்களுக்கு அனுப்புங்கள். இதுதான் படைப்பு ஒழுங்கு. இந்த ஒழுங்கிற்கு நீங்கள் உட்படுங்கள். நம்முடைய செம்மை கொள்கையை ஏற்றுக்கொள்வோர் இந்த ஒழுங்கிற்கு ஏற்கனவே உட்படுகிறார்கள். நான் அவர்களை இன்னும் நெறிப்படுத்த விரும்புகிறேன். ஏனென்றால் அகல் திட்டம் அல்லது நெறி ஆகிய திட்டங்களை எல்லாம் அறிவிக்கும் பொழுது அவ்வளவு நிதி வந்து சேர்க்கிறது, அவ்வளவு பணிகள் செய்கிறோம். இங்கே நிதி கொடுத்தோர் கூட இங்கே இருக்கலாம். யாரும் என்னிடம் வந்து நான் நிதி கொடுத்தேன் என்று சொல்லியதே கிடையாது. நம்மை பொறுத்தவரை பணம் கொடுப்போர் எவரும் என்னிடம் சொல்லக்கூட மாட்டார்கள், தகவலும் சொல்ல மாட்டார்கள். அவ்வளவு நெறிப்படி வாழும் மக்கள் நீங்கள் என்பதை நான் அறிவேன். இப்பொழுது நாம் இந்த கருத்தை முன்வைப்பது பொது செயல்பாடுகளுக்கு நிதி வழங்குவது மட்டுமல்ல, செல்வத்தை எப்படி பெருக்குவது, அவ்வாறு பெருக்கும் போது எப்படி சமூக அரவணைப்பை செய்வது என்பதை கற்றுத்தர விரும்புகிறேன். ஒருவர் தன்னிடம் அதிகமாக நிதி இருக்கிறது என்பதற்காக அதிக நிலம் வாங்கியிருக்கிறார். இன்னொரு புறம் ஒருவர் தன்னிடம் நிலம் வாங்குவதற்கு பணமே இல்லை என்று நிற்கிறார். என்னை பொறுத்தவரை இரண்டுமே நம்முடைய பிள்ளைகள் தான். ஒரு பிள்ளை நிலம் வைத்திருக்கிறது, இன்னொரு பிள்ளையிடம் நிலம் இல்லை. இந்த இரண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் உறுதுணையாக இருக்க இயலாதா? இயலாமல் இருக்கலாம். ஆனால் இந்த இரண்டு பேரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஒழுங்கு. இது மேட்டு நிலம், இது பள்ளம். மேட்டிலிருந்து பள்ளத்திற்கு வந்துவிட்டது. பள்ளத்திலிருந்து வேறு வகையில் மேட்டை நோக்கி செல்ல வேண்டும். நீர் செல்லாது பள்ளத்திலிருந்து மேட்டை நோக்கி. ஆனால் நீர் எந்த பொருளை விளைவித்ததோ அந்த பொருள் பள்ளத்திலிருந்து மேடு நோக்கி செல்லும். ஒரு நிலத்தை நீங்கள் வடிவமைக்கும் போது, நிலம் வாங்கும் போது, நம்முடைய சமூகத்தில் உள்ள இளைஞர்கள் நிலம் வாங்குவதற்கு வாய்ப்பற்ற ஆனால் உழவில் விருப்பம் கொண்ட இளைஞர்களை கண்டெடுக்க வேண்டும். கண்டெடுத்து அவர்களுக்கு உறைவிடம் கொடுத்து அவர்களுக்கு பணி வழங்க வேண்டும். உரிமை உங்களுடையதே. உங்களுடைய நிலத்தில் உங்களுக்கு தான் உரிமை உண்டு. அதை விட்டுத்தரக்கூடாது. ஏமாளியாக இருக்கக்கூடாது. ஆனால் அரவணைப்பவராக இருக்க வேண்டும். இதற்கு நம்மிடையே, நம்ம செம்மை சமூகத்தினரிடையே ஒருங்கிணைப்பு வேண்டும். இந்த செம்மை சமூகத்தில் எங்கு உழைப்பதற்கு காத்திருக்கும் இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்பது தெரிய வேண்டும். எவருக்கு இவ்வாறு உழைக்கும் இளைஞர்கள் தேவை என்பது தெரிய வேண்டும். வேலைக்கு ஆள் எடுப்பது வேறு, அரவணைப்போடு ஆட்களை தோட்டத்திற்கு அழைத்து செல்வது வேறு. அதை நீங்கள் அறிவீர்கள். உரிமையோடு உறவாக நிலம் வைத்திருப்போர் நம்முடைய இளைஞர்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை பயணத்தில் இணைத்துக் கொள்ள வேண்டும்.
ஏதேனும் கருத்து வேறுபாடு வந்தால் வரட்டும். உடன் பிறந்த உறவுகளில் கருத்து வேறுபாடு இல்லையா? பெற்றவர்களுக்கிடையே பிள்ளைகளுக்கிடையே கருத்து வேறுபாடு இல்லையா? கருத்து வேறுபாடு வருவது இயல்பு. அப்படி வருவதுதான் மனித சிறப்பே. நாய்களும் குரங்குகளும் கருத்து வேறுபாடு கொண்டு அடித்துக் கொள்ளாது. ஒரு பொருளுக்காக அடித்துக் கொள்ளும் அல்லது ஒரு தேவைக்காக அடித்துக் கொள்ளும். ஆனால் மனிதர்கள் தான் கருத்துக்காக அடித்துக் கொள்வார்கள். ஆகவே கருத்துக்காக மோதுவதும் கருத்துக்காக மாறுபடுவதும் அவ்வளவு பெரிய குற்றம் அல்ல. கருத்து வேறுபாடு வரட்டும். அதை நினைத்து அஞ்சி ஒன்றாக சேர்த்து கொண்டால் சிக்கல் வருமோ என்றாலும் அஞ்சாதீர்கள். ஒன்றாக சேர்ந்து ஒரு செயலை செய்யும் போது ஏதேனும் சிக்கல் வந்து விட்டால் என்ன செய்வது என்று நான் ஒருவேளை அஞ்சினால் ஒரு வேலை செய்ய முடியுமா? நான் இன்றைக்கு எவ்வளவு பேரை பார்க்கிறேனோ அவர்களை இனிமேல் பார்ப்பேனா என்று தெரியாது. நாளைக்கு யாரை பார்க்க போகிறேன் என்றே தெரியாது. ஒவ்வொரு செயல் திட்டத்தின் போதும் யார் இந்த செயல் திட்டத்தில் உடன் இருப்பார்கள் என்று தெரியாது. யார் பாதியில் செல்வார்கள் என்று தெரியாது. எதுவுமே தெரியாது. நான் மட்டும் நிலையாக இருப்பேன். யாரும் வரலாம், யாரும் போகலாம் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. பிறர் வேண்டாம் என்பதல்ல. பிறருடைய கருத்துகள் மீது எனக்கு அதிகாரம் இல்லை. அவர்கள் மாற்று கருத்து எழலாம், எழுந்தால் விலகலாம். கருத்து மாற்றமடைந்தால் மீண்டும் வரலாம். இப்படி ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். இந்த கூட்டு வாழ்க்கை அல்லது இணைந்து செயல்படுதலில் எல்லோருக்கும் உள்ள மனத்தடை என்னவென்றால், இவர்களோடு சேரலாமா, இவர்களோடு சேரக்கூடாதா என்ற கேள்வி. நான் பலரோடு கூட்டு வாழ்க்கையில் இருப்பவன். என்னுடைய கூட்டு வாழ்க்கை முறையே வேறு. என்னுடைய கூட்டு வாழ்க்கை குடும்பங்கள் நாட்டின் பல இடங்களில் இருக்கின்றன. உணர்வுபூர்வமான குடும்பங்கள் பல நாடுகளில் இருக்கின்றன. அப்படி ஒரு கூட்டு வாழ்க்கை வாழ்வோம். நான் நேரில் சந்திக்காவிட்டாலும் கூடி வாழ்வோம். நான் அவர்கள் எல்லோருமே என்னுடைய கருத்துக்கு அப்படியே உடன்படுகிறார்கள் என்று நான் நம்புகிறேனா? இல்லை. எனக்கே தெரியும். எனக்கு நெருக்கமாக இருப்பவர்களுக்கே பல கருத்துக்களில் மாற்றம் உண்டு, மாறுபாடு உண்டு. இருந்தால் என்ன? என்னுடைய நகலை நான் வெளியே எதிர்பார்த்தால் நான் படைத்தவரை அவமதிக்கிறேன். என்னுடைய நகலை நான் வெளியே தேடக்கூடாது. என்னுடைய நகல் உள்ளே இருக்கிறது. அது சிவமாக இருக்கிறது. அந்த சிவத்தின் நகலே நான். உங்களுக்குள் இருக்கும் சிவத்தின் நகலே நீங்கள். இது எப்படி இன்னொருவரிடம் இருக்கும்? நீங்கள் வேறு, அவர் வேறு. உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கிறது, அந்த கருத்தில் அவருக்கு சில மாற்று கருத்துகள் இருக்கின்றன. இருக்கட்டும். அடிப்படையிலேயே ஒத்துப்போகவில்லை என்றால் இணைய வேண்டாம். ஆனால் ஒரு சமூகத்திற்குள் ஒரு கொள்கையை கடைபிடித்து வாழ விரும்புவோருக்குள் மாற்று கருத்துக்கள் இருந்தால் இருக்கட்டும். அதுதான் வளர்ச்சிக்கு அடிப்படையே. உள்வாங்க பழகிக் கொள்ளுங்கள். மாற்று கருத்துக்களை எல்லாம் உள்வாங்குங்கள். ஒரு செயலை செய்யும் போது இதை செய்தால் இது விளங்காது என்று சொல்வோர் இருப்பார்கள். ஏன் விளங்காது என்று கேளுங்கள். பொறுமையாக கேளுங்கள். ஏன் விளங்காது? அவர்கள் சொல்லட்டும். அவையெல்லாம் உங்களுக்கு அவர் கற்றுத்தருகிறார். அவர் கோபமாக கற்றுத்தருகிறார். அவ்வளவுதான். சிலர் இனிக்க கற்றுத்தருவார்கள். சிலர் கோபித்து கொண்டு கற்றுத்தருவார்கள். இப்படியே போனால் ஒரு நாள் நீ விழுந்து விடுவாய் என்று எவராவது சொன்னால், எவராவது என்றால் உங்களுக்கு உரிமை உள்ளவர்கள் சொன்னால், ஏன் விழுந்து விடுவேன் என்கிறீர்கள் என்று கேளுங்கள். அவர்கள் காரணங்களை சொல்வார்கள். அப்படி விழுந்து விடாத வகையில் நடந்து செல்லுங்கள். அவ்வளவுதானே. அவர் என்ன சொல்கிறார்? உங்களுக்கு ஒரு பாடம் நடத்துகிறார். இதை செய்தால் இப்படி ஆகலாம் என்கிறார். அப்படி ஆகாமல் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். இதில் என்ன சிக்கல் இருக்கிறது? உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். அவ்வாறு நிறைவேற்றும் போது செயல்முறைகளில் சிக்கல்கள் எழும் என்று எவரேனும் சொன்னால், உங்களுக்கு உரிமையுடையவர்கள் சொன்னால், அவையெல்லாம் உங்களுக்கு நடத்தப்படும் பாடங்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எவ்வளவு குற்றச்சாட்டுகள் வந்தாலும் இந்த குற்றச்சாட்டு ஏன் வந்தது என்று கேளுங்கள். சில காரணங்களை சொல்வார்கள். அந்த காரணங்கள் திருத்தப்பட வேண்டியவென்றால் திருத்திக் கொள்ளுங்களேன். போய் சேரும் கடைசி நொடி வரை நாம் நம்மை திருத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். அதுதான் வாழ்க்கையே. கடைசி நொடி வரை நாம் தவறு செய்வோம்.
கடைசி நொடி வரை நாம் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டி இருக்கிறது. ஆகவே மாற்று கருத்துக்களை கண்டு அஞ்சாதீர்கள். செல்வம் வைத்திருப்போர், செல்வம் தேவைப்படும் நம்முடைய சமூகத்தவரை பொறுப்பாக ஒரு நெறிமுறையில் அரவணைத்துக் கொள்ளுங்கள். நிறைய பேர் மரபு வீடுகளை கட்டி எழுப்புங்கள். இந்த பொருள் வைத்திருக்கக்கூடிய நம்முடைய மக்கள் செல்வச் செழிப்பான மரபு வீடுகளை ஏன் கட்டக்கூடாது? நான் என்னுடைய விருப்பத்தில் வைத்திருக்கிறேன். பல வகையான வீடுகள் என்னுடைய விருப்பத்தில் உள்ளன. இந்த தமிழ்நாடெங்கும் பல ஆயிரம் மரபு வீடுகள் கட்டப்படுவதை நான் உள்ளே கண்டிருக்கிறேன். அவற்றில் ஒரு சில வீடுகளை பார்க்கவும் தொடங்கிவிட்டேன். நான் அந்த வீடுகளெல்லாம் உள்ளே கண்டபோது ஒரு வீடும் இல்லை. பழைய வீடுகள் இருந்தன. ஆனால் இப்பொழுது கட்டப்படும் மரபு வீடுகளை நான் உள்ளே கண்டிருக்கிறேன். இன்னும் பல கட்டுமானங்களை நான் உள்ளே கண்டுவிட்டேன். அவற்றையெல்லாம் காணப்போகிறேன். பல ஆயிரம் மரபு வீடுகள் கட்டப்பட வேண்டும். செல்வ செழிப்பான வீடுகள் கட்டப்பட வேண்டும். பொருள் வைத்திருப்போர் பெரிய பெரிய வீடுகளாக கட்டுங்கள். உங்களிடம் பொருள் இருக்கிறது, பெரிய பெரிய வீடுகளாக கட்டுங்கள். இவ்வாறு பெரிய மரபு வீடுகள், செல்வ செழிப்பான மரபு வீடுகளை கட்டும் பணியில் பொருள் அற்ற நம்முடைய சமூகத்தவரை இணைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பொருள் செல்வமாகிக் கொண்டிருக்கிறது. என்ன செல்வமாகிறது? வீடாகிறது. சில மனிதர்களுடைய வாழ்க்கையாகிறது. அது எவ்வளவு பெரிய செல்வம்! உங்களுடைய பொருளை பெற்றுக்கொண்டு ஒருவர் பணியாற்றுகிறார், அவர் தன்னுடைய குடும்பத்தை நடத்துகிறார் என்றால் உங்களுடைய பொருள் எவ்வளவு பெரிய செல்வமாகிறது! உங்களுடைய வீட்டை விட பெரிய செல்வம் அது. நிலம் வைத்திருப்போர் நிலத்தில் அரவணைத்துக் கொள்ள வேண்டும். பொருள் வைத்திருப்போர் வீடுகளை கட்டி அரவணைக்க வேண்டும். ஏதேனும் மரபு வழிபட்ட தொழில் செய்வோர் அந்த தொழிலில் அரவணைத்துக் கொள்ள வேண்டும். சமூகத்தில் உள்ள பிற மனிதர்களையும் நாம் பணியில் ஈடுபடுத்துவோம். நம்முடைய கருத்துக்கு ஒவ்வாதவர்களையும் ஈடுபடுத்துவோம். ஆனால் நம்முடைய கொள்கையில் உடன்படும் நம் செம்மை கொள்கைகள், மரபு வாழ்வியல் கொள்கைகளில் உடன்படுவோருக்கு தான் முன்னுரிமை தர வேண்டும். அவர்களைத்தான் இணைத்துக் கொள்ள வேண்டும். முதலில் மரபு கூடல் இப்பொழுது நிகழ்கிறது. இதற்கு முன்பு ஊர் சந்தை என்று இருந்தது. இந்த நிகழ்வுகளில் எல்லாம் பல பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. நான் இதை எப்படி தொடக்கத்திலிருந்து இதை எப்படி நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை சொன்னால் உங்களுக்கு புரியும். பிரண்டை திருவிழாவில் பல கடைகள் அமைக்கப்பட்டன. பல பேர் பொருள் விற்பனை செய்தார்கள். அதிலிருந்து நான் நிறைய கற்றுக்கொண்டேன். என்னுடைய கொள்கை ஒன்றுதான். செம்மை கூடல் அல்லது நிகழ்வுகளில் ஒரு பொருளாதாரம், ஒரு பொருள் புழக்கம் இருக்கிறது என்றால் இந்த பொருள் செம்மை கொள்கையில் அல்லது இயற்கை வழிபட்ட கொள்கைகளில் வாழ்வோருக்கு மட்டும்தான் செல்ல வேண்டும். இதில் நான் எவ்வளவு பிடிவாதக்காரன் என்பது என்னோடு இருப்பவர்களுக்கு தெரியும். ஈவிரக்கம் இல்லாமல் முடிவெடுப்பேன். அவர் யாராக இருந்தாலும் சரி, அல்லது எவ்வளவு செல்வாக்கு மிக்கவராக இருந்தாலும் சரி, அவர் மரபு வாழ்வியலுக்கோ அல்லது இயற்கை வழிபட்ட வாழ்க்கை முறைக்கோ எதிரானவர் அல்லது அதை பற்றியெல்லாம் அக்கறை இல்லாதவர் என்றால் அவருக்கு அங்கு இடமில்லை. இங்கு வரும் ₹1 யாருக்கு செல்ல வேண்டும் என்பதிலே நான் மிக தெளிவு. அதனால்தான் இத்தனை ஆண்டுகளாக இந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம் தொடர்ந்து நடத்தி பல குடும்பத்தினர் இதுவே வாழ்க்கைக்கான பொருளாதாரம் என்ற நிலைக்கு வந்திருக்க முடிகிறது. அப்படி பலர் வந்து விட்டார்கள். மரபுக்கூடல் வழியாகவே தொழில் செய்து குடும்பம் நடத்துவோர் பலர். அதையும் நம்மோடு இருப்பவர்கள் அறிவர். மரபு வாழ்வியல் முறைக்குள் இருக்கக்கூடிய ஒரு சிலர் மட்டும்தான் நம்மோடு இந்த 7 ஆண்டுகளில் தொடர்ந்து பயணிக்கிறார்கள்.
அவர்களிடம் நாம் எப்பொழுதுமே வணிகம் செய்து கொண்டே இருப்போம். பொருள் வாங்குவதற்கு நீங்கள் வருகிறீர்கள், நீங்கள் பணத்தை இங்கு கொடுக்கிறீர்கள், பொருளை பெற்றுச் செல்கிறீர்கள். செம்மை இடையில் இருக்கிறது. நீங்கள் கொடுக்கும் பணம் யாரிடம் சென்று சேர வேண்டும் என்ற பொறுப்பு செம்மைக்கு இருக்கிறது. உங்களுடைய பணம் உங்களுக்காக உழைத்து கொண்டிருக்கும், மரபு வாழ்க்கை முறையில் பணியாற்றி கொண்டிருக்கும் குடும்பங்களுக்கு செல்ல வேண்டும். இதை நாம் அன்று முதல் இன்று வரை கடைபிடிக்கிறோம். பணம் வெளியே இங்கு வந்துவிட்டால் பணம் வெளியே செல்லாது. இந்த எனக்கு தெரியும் சில குடும்பங்கள் இருக்கின்றன. இந்த குடும்பங்களுக்கு எப்படி மடைமாற்றுவது என்பதற்காகவே பல திட்டங்களை தீட்டுவேன். ஏதாவது ஒரு செயல் திட்டம் தீட்டி வரும் பணத்தை அவர்களுக்கு பிரித்து கொடுப்பேன். இதன் விளைவாக வேலையை விட்டுவிட்டு பொருந்தாத தொழில் செய்வதையெல்லாம் நிறுத்திவிட்டு நம்மோடு இணைந்து கொண்டோர் இப்பொழுது நன்கு ஒரு செல்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நடைமுறையை நீங்கள் அனைவருமே பின்பற்ற வேண்டும். நம்மிடம் பொருள் வருகிறது என்றால் அதை இயன்றவரை வெளியே அனுப்பக்கூடாது. நம்மை போலவே மரபு வாழ்க்கை முறைக்கு திரும்புவோருக்கு செல்ல வேண்டும். அதுக்கு என்ன செய்வது? வீடு கட்டி இந்த பணத்தை கொடுக்க வேண்டுமா? கொடுப்போம். ஒரு தோட்டத்தை வடிவமைத்து கொடுக்க வேண்டுமா? கொடுப்போம். ஆடு மாடு வளர்த்து அதை வளர்ப்பதற்கு சில இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டுமா? கொடுப்போம். அல்லது வேறு தொழில் செய்து கொடுக்க வேண்டுமா? கொடுப்போம். ஆனால் இது வெளியே செல்லக்கூடாது. இந்த கொள்கையோடு உடன்பட்டு பேராசையற்ற வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுத்து வருபவர்களுக்கு தான் செல்ல வேண்டும் என்ற நிலைக்கு நீங்கள் வந்துவிட்டால் உங்களுக்கு பண தேவையை குறைந்துவிடும். உங்கள் அருகில் யார் இருக்க போகிறார்கள்? உங்களை சுற்றி இருக்கும் கூட்டம் எதுவாக இருக்க போகிறது? உங்களைப் போலவே பணத்தின் மீது பற்றற்ற அல்லது ஆசை குறைந்த கூட்டம் தானே உங்களை சுற்றி இருக்கும். இப்பொழுது இருக்கும் கூட்டத்தை ஒரு முறை நினைத்து பார்த்துவிட்டு நான் சொல்லும் இடத்திற்கு வாருங்கள். கொள்கை வழிபட்ட மரபு வாழ்வியல் மீது நல்ல புரிதல் கொண்ட உண்மையான மனிதர்கள் உங்களை சுற்றி இருந்தால் உங்களிடம் என்ன எதிர்பார்ப்பார்கள்? நீங்கள் என்ன நகை போட்டிருக்கிறீர்கள் என்று பார்ப்பார்களா? இல்லை என்ன வாகனம் வைத்திருக்கிறீர்கள் என்று பார்ப்பார்களா? இல்லை உங்களிடமிருந்து பணத்தை எப்படியாவது பிடுங்க வேண்டும் என்று திட்டமிடுவார்களா? அந்த மனிதர்கள் உங்களை சுற்றி இல்லை என்றாலே உங்களுக்கு என்ன பண தேவை, எவ்வளவு பண தேவை இருக்கிறது? இன்றைக்கு உங்களுடைய பண தேவையின் அடிப்படையே உங்களை சுற்றியுள்ள மனிதர்களுடைய மாற்று கருத்துகள். இதை இப்படித்தான் செய்ய வேண்டும், இதற்கு இவ்வளவு செலவு செய்ய வேண்டும். வேலைக்கு ஆள் எடுத்தால் கூட பணத்திற்காக மட்டுமே வேலை செய்யும் மனிதர்கள் வந்து விட்டார்கள். அவர்களை வைத்து செய்யும் எந்த வேலையுமே விளங்காது. அது எந்த துறையாக இருந்தாலுமே வெறும் பணத்திற்கு வேலை செய்பவர்களை வைத்து எதை செய்தாலும் அது விளங்காது. விளங்கி வந்து சேர்ந்தாலும் அது தங்காது. ஏனென்றால் ஒரு பணியை செய்யும்போது அதை செய்பவருடைய மனநிலை அடிப்படையானது. விருப்பத்தோடு செய்ய வேண்டும். இது நம்முடைய தோட்டம் என்று மண்வெட்டியை தூக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தவருக்கு நாம் வீடு கட்டுகிறோம் என்று செங்கல்லில் கை வைக்க வேண்டும். வரும்போதே காலை 9 மணி முதல் 5 மணி வரை தான் வேலை செய்வேன் என்ற கட்டுப்பாட்டோடு வருபவர்கள் செங்கல்லை தொட்டால் அந்த வீடு எப்படி விளங்கும்? அப்படி விளங்கா வீடுகள் தானே இப்போ கட்ட முடியுங்கடா. விளங்காத வீடுகள், விளங்காத தோட்டங்கள் இருக்கின்றன. நாம் இந்த கூட்டு வாழ்க்கையுடைய நிதி அமைப்பை பற்றி தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இருப்போர் செலவு செய்யுங்கள். எப்படி செலவு செய்ய வேண்டும்? செல்வமாக்கும் வகையில் செலவு செய்ய வேண்டும். எது உங்களுக்கு உரிமையானதோ, எது நிலையானதோ, எதன் விளைவின் மீது உங்களுக்கு ஆளுமை இருக்கிறதோ அதுவே செல்வம். உங்களிடம் உரிமை இருக்க வேண்டும், உங்களிடம் நிலைத்திருக்க வேண்டும். அதன் விளைவுகள் ஒவ்வொன்றிலும் உங்களுக்கு ஆளுமை இருக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 10 படி பால் கறக்கிறீர்கள். அந்த 10 படி பாலை நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்றால் அதை அளிக்கும் பசு உங்கள் செல்வம். இந்த 10 படி பாலில் எவ்வளவு கொழுப்பு இருக்க வேண்டும், இதற்கு என்ன விலை
என்பதை ஒரு நிறுவனம் முடிவு செய்தால் உங்களிடம் இருப்பது உங்கள் செல்வம் அல்ல, அந்த நிறுவனத்துடைய பொருளாதாரம். அந்த நிறுவனத்தின் பொருளுக்கான ஆதாரத்தை நீங்கள் மாடு என்ற பெயரில் வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் வேறுபாடு. உங்களுக்கு உரிமை உடையது செல்வம். நிலம் வாங்கினால் உங்களுக்கு உரிமை இருக்கிறது, அது உங்களுடைய செல்வம். நிலம் பொருள் வைத்திருப்போர் நிலம் வாங்குங்கள். உங்களுடைய நிலம் எதை விளைவிக்க வேண்டும் என்பதை நீங்களே ஆளுமை செய்தால் அது உங்களுடைய செல்வம். இந்த நிலத்தில் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று மதிப்பிடுகிறீர்களோ அவற்றையெல்லாம் செய்ய முடிந்தால் அது உங்களுடைய செல்வம். இப்படி செல்வமாக்கி விடுங்கள். இந்த செல்வமாக்கும் வழிமுறைகளில் நம்முடைய மக்களை எல்லாம் ஈடுபடுத்துங்கள். மரபு வீடுகளை நீங்கள் அனைவருமே முன்னெடுக்க வேண்டும் என்று நான் கூறுவதற்கு பல காரணங்கள் உண்டு. ஒன்று, இதற்கு மேலும் இதை கையில் பிடித்து வைக்க இயலவில்லை என்னால். இதை இன்னும் நெறிப்படுத்தி இன்னும் பல மாணவர்களை எல்லாம் உருவாக்கி நாடெங்கும் அனுப்ப வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அதற்கு எனக்கு இன்னும் சில ஆண்டுகள் ஆகும். பல மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது, நம்மிடம் வந்து கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஏற்கனவே கற்றுக்கொண்ட மாணவர்கள் படுத்தும் பாட்டை பார்த்து நமக்கு இது போதும் என்ற நிலை வந்துவிட்டது. நிறைய பேர் கற்றுக்கொண்டு நாடெங்கும் சென்று மரபு வீடுகளை எல்லாம் கட்டி எழுப்ப வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம். அது அந்த விருப்பம் என்றால் அது நிலையானது, அது அதில் இருப்போம். ஆனால் அப்படி மாணவர்கள் எல்லாம் உருவெடுப்பதற்கு முன்பே பல நிறுவனங்கள் வந்துவிட்டன. மரபு வீடு, மரபு என்ற சொல்லாலே பல நிறுவனங்கள் வந்துவிட்டன. நிறுவனங்கள், தனிநபர்கள், அமைப்புகள் எல்லாம் வந்துவிட்டன. இதெல்லாமா குறை சொல்லி கொண்டிருக்க முடியும்? நமக்கு பொறுப்பு இருக்கிறது. நமக்கு பொறுப்பு வேண்டும். வீடு கட்டுவோருக்கு பொறுப்பு வேண்டும். உங்களுக்கு உடனடியாக வீடு வேண்டும் என்றால் நீங்கள் நம்முடைய செம்மை மக்கள் உங்கள் பகுதிக்கு அருகில் கட்டும் வீடுகளை சென்று பார்வையிட வேண்டும். ஒரு சில நாட்கள் வேலை செய்ய வேண்டும். அடுத்ததாக ஒரு வீட்டை வடிவமைக்க தெரிய வேண்டும். நீங்கள் இவ்வாறு கட்டப்படும் இடங்களுக்கு சென்றாலே வடிவமைப்பை கற்றுக்கொள்ளலாம். இதை இப்பொழுது நாம் நன்கு முன்னெடுக்க போகிறோம். ஒவ்வொரு பகுதியிலும் செம்மை சமூகத்தவருக்கு ஒரு வீடு கட்டும் பணியை தொடங்க போகிறோம். இந்த பகுதியில் எங்கு அந்த பணி நிகழுமோ அதை நாம் அறிவிப்போம். நீங்கள் விருப்பம் உள்ளோர், தேவையில் இருப்போர் அங்கு சென்று பார்க்க வேண்டும். ஒரு வீட்டை தொடங்கும் போதே அதனுடைய அளவீடு என்ன, அது எந்த வடிவத்தில் இருக்கிறது என்பதை தெள்ள தெளிவாக புரிந்து கொண்டு நீங்கள் தான் வடிவமைக்க வேண்டும். இப்பொழுது நாம் கேள்விப்படும் தகவல் எல்லாம் மிக அயற்சி ஊட்டுகின்றன. சில விற்பனர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் ஒரு மரபு வீட்டுக்கு வடிவமைப்பை வரைந்து கொடுப்பார்கள். அப்படி வரைந்து கொடுப்பதற்கு அவர்களுக்கு ஒரு பெரிய கட்டணம். இதற்கு ஏன் மரபு வீடு என்று பெயர் வைக்க வேண்டும்? ஏதாவது ஒரு பெயர் வைக்க வேண்டியது. ஏனென்றால் இது விற்பனையாகிறது. இந்த மரபு கட்டுமானம் என்ற கருத்தை ஒரு கோட்பாடாக மீட்டெடுத்து அதையெல்லாம் நூலாக்கி வெளியிட்டு கொண்டிருப்பவனை விட இவ்வாறு ஒரு வடிவமைப்பை போட்டு பணம் வாங்கி கொண்டிருப்பவர்களுக்கு வேகம் அதிகமாக இருக்கிறது. நம்மால் அவ்வளவு வேகமாக செயல்பட இயலாது. மரபு வீடு கட்ட வேண்டும் என்றால் அதன் வரைபடம் போடுவதிலிருந்து கடைசி கல்லை வைப்பது வரை நீங்கள் தான் செய்ய வேண்டும். அல்லது நம்முடைய மக்களை வைத்து செய்தாலும் அதன் மீது உங்களுக்கு ஆளுமை இருக்க வேண்டும். ஆளுமை இல்லை என்றால் உங்களுக்கு அங்கு உரிமை இல்லை என்று பொருள். இந்த வீடு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள். அதை செயல்படுத்த முடியவில்லை என்றால் அது என்ன உங்கள் வீடா? நீங்கள் கையில் பணத்தை வைத்துக்கொண்டு நிற்கிறீர்கள். ஒருவர் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு இதுதான் வீடு என்று எதையோ ஒன்றை கட்டி வைத்துட்டு போகிறார். உங்களுக்கு என்ன ஆளுமை இருக்கிறது? அதிலே ஆளுமையோடு இருங்கள். நிலத்தில் ஆளுமையோடு இருங்கள், கட்டுமானத்தில் ஆளுமையோடு இருங்கள், வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் ஆளுமையோடு இருங்கள். ஆளுமையோடு இருப்பதுதான் ஆட்சி செய்வது.
யார் நல்ல ஆட்சியாளர்? சமூகத்தின் எல்லா முனைகளிலும் எது நிகழ வேண்டும், எது நிகழக்கூடாது என்ற கட்டுப்பாட்டை வைத்திருப்பவர் ஆட்சியாளர். அவரே ஆளுமை செய்கிறார். உங்களுடைய தோட்டத்தின் ஒவ்வொரு துகளிலும், ஒவ்வொரு துளி மண்ணிலும், நீரிலும் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். முடிவு செய்வதற்கு தோட்டத்தை பற்றி, வாழ்க்கை முறையை பற்றி புரிதல் வேண்டும். அதைத்தான் நான் கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறேன். இப்படி இது ஒரு தொடக்க நிலை என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஊர் திரும்பியோர், திரும்பி கொண்டிருப்போர் தம்முடைய பொருளை செல்வமாக மாற்றுவதற்கான தொடக்க நிலை இது. இந்த நிலையில் நிலம் வாங்குதல், அந்த நிலத்தில் செம்மை கொள்கை கொண்ட மனிதர்களை அரவணைத்து பணிக்கு அமர்த்துதல், இது ஒன்று. இரண்டாவது, நிறைய வீடுகளை கட்டுதல். அந்த வீடுகளை உங்களை போன்றே இதே கொள்கையினால் ஈர்க்கப்பட்ட மனிதர்களை வைத்து கட்டுதல், இது ஒரு நிலை. இன்னும் பல நிலைகள் இருக்கின்றன. இந்த முதல் நிலையில் இந்த இரண்டையும் நீங்கள் செய்யும்போது உங்களுடைய பொருள் செல்வமாகிவிடும், உங்களுக்கு உறவுகள் அமையும், அல்லது எது உறவில்லை என்றும் தெரியும். அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நன்மை தீமை இரண்டுமே இருக்கும். ஒரு மனிதரிடம் நன்மை இருக்கிறது என்றால் தீமை இருக்கிறது என்பது உண்மை. தீமையற்ற நன்மை என்றெல்லாம் எதுவும் இல்லை. அப்படியெல்லாம் தேடி அலையாதீர்கள். ஆனால் நமக்கு என்ன தெரிய வேண்டும் என்றால், இவரிடம் என்ன நன்மை இருக்கிறது, என்ன தீமை இருக்கிறது என்று தெரிய வேண்டும். அவ்வளவுதான். உறவாடும் போது தானே தெரியும். செய்யக்கூடாத ஒன்று என்று நான் கருதுவது, இந்த முதல் உரையில் தேனிலவு பற்றி குறிப்பிட்டோம். ஊர் திரும்பிய மக்கள் எல்லாம் அப்படி தேனிலவு காலத்தில் இருப்பார்கள் என்று. நம்முடைய உறவுகளை அரவணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால், நம் பெயரை சொல்பவரிடம் ஏமாந்து போங்கள் என்று அதுக்கு பொருள் அல்ல. இந்த கதைகளை நான் எவ்வளவு கேட்பது என்று சலித்து போனது. உங்கள் பெயரை சொன்னார், செம்மை என்று சொன்னார் என்று நானே என் பக்கத்து வீட்டுக்காரருக்கே என் பெயர் தெரியாது. என்னுடைய ஊரிலே நான் என்ன செய்கிறேன் என்று தெரியாது. நான் அப்படி தலைமுறையாக இது வெளியே அடையாளமே இல்லாமல் வாழ வேண்டும் என்று முடிந்தவரை அடையாளம் இல்லாமல் வாழ்கிறேன். தோற்றத்தில், ஆடைகளில், எதிலுமே என்னுடைய இறையியலுக்கும் எனக்கும் தொடர்பே இருக்காது. அப்படி முயன்றவரை கூட்டத்தோடு கூட்டமாக வாழ வேண்டும் என்று வாழ்கிறேன். ஆனால் என்னுடைய பெயரை சொல்லி பல வேலைகள் நடக்கின்றன. தயவு செய்து ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். உங்களை ஏமாற்றுவதற்காக யாராயினும் வந்தால் அவர்களை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். செம்மை என்ற பெயரை சொன்னாலே நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று நான் எங்குமே சொல்லவில்லை. அப்படியெல்லாம் இல்லை. என் பெயர் என்னை தெரியும் என்று சொல்வது ஒரு தகுதி இல்லை. நான் ஒன்று சொல்லவா? நீங்கள் எவ்வளவுதான் என் மீது மதிப்பு கொண்டிருந்தாலும், நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதில் நிறைய மதிப்பு வைத்திருக்கிறீர்கள் என் மீது. அவரான பலரே எனக்கு தெரியும். அப்படிப்பட்டவர்களிடம் கூட நான் போய் இதை செய்து தாருங்கள் என்று கேட்கவே மாட்டேன். நான் கேட்டால் உடனே கொடுப்பார்கள் என்று தெரியும். ஆனால் நான் கேட்கவே மாட்டேன். நானே அப்படி இருக்கிறேன். அப்புறம் என்ன, என் பெயரை சொல்பவருக்கு என்ன கொடுப்பது? வீடு கட்ட தெரியும் என்று செம்மையின் பெயரால் யாராவது சொன்னால் அதை ஏற்காதீர்கள். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் வீடு கட்ட வேண்டும் என்றால் உங்களுக்குத்தான் பொறுப்பு இருக்கிறது. இதில் நான் என்ன செய்கிறேன்? உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். வகுப்புகள் மட்டுமல்ல, நான் அதற்காகத்தான் இந்த வேலைகள் எல்லாம் தொடங்குகிறோம். ஒரு பகுதியில் ஒரு கட்டுமானம் நடக்கிறது என்றால் நீங்கள் அங்கு செல்ல வேண்டும். அந்த கட்டுமானத்தை நான் வடிவமைத்து கொடுத்திருக்கிறேன். அந்த கட்டுமானம் அங்கே நிகழும் பொழுது நீங்கள் வந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இதுக்கு சில மாதங்கள் ஆகின்றனவா? ஆகட்டும், கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். ஒரு வீடு உங்களுடைய வாழ்நாளில் கட்டினாலும் அந்த வீடு 200 ஆண்டுகளுக்கு மேல் உயிர் வாழ வேண்டும்.
இதை நன்கு மனதில் கொள்ளுங்கள். 200 ஆண்டுகளுக்கு மேல் உயிர் வாழ வேண்டும் அந்த வீடு. செல்வ செழிப்பான வீட்டை கட்ட வேண்டும். இந்த வீட்டை பார்த்தாலே இவர் செல்வந்தர் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு வீடு கட்ட வேண்டும். நம்முடைய மரபு தொழில்நுட்பங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்தி இந்த மரபில் இவ்வளவு செழுமை உள்ளது, இவ்வளவு தொழில்நுட்பம் உள்ளது என்று மெய்ப்பாடு அடைய செய்யும் வகையில் வீடு கட்ட வேண்டும். இப்படிப்பட்ட வீட்டை பொருள் உள்ளோர் சொல்கிறேன், பொருள் உள்ளோருக்கு சொல்கிறேன். பொருள் உள்ளோர் இப்படி வீடு கட்ட வேண்டும். இது உங்களுக்கான வீடல்ல, நம்முடைய எண்ணற்ற உறவினர்களை அரவணைக்கும் வீடு. பலர் வந்து அங்கு தங்க வேண்டும். இன்றைக்கு நீங்கள் 2 படுக்கையறை 3 படுக்கையறை என்று பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை முறைக்கு வந்துவிட்டால், ஒருவேளை நீங்கள் இந்த செம்மை கூட்டத்துக்கு நெருக்கமாக வந்துவிட்டால் உங்களுடைய வீட்டில் எப்பொழுதுமே 20 பேர் இருப்பார்கள். இந்த கூட்டத்தில் நெருக்கமாக உள்ளவருடைய வீடுகளெல்லாம் எப்பொழுது 20 பேர் இருப்பார்கள் என்றே தெரியாது. எப்பொழுதுமே 20 பேர் இருப்பார்கள், 10 பேர் இருப்பார்கள். செம்மையவனமெல்லாம் ஒரு ஊராகவே மாறிவிட்டது. அங்கே என்ன குடிமக்கள் எண்ணிக்கை என்ன என்றே எனக்கு தெரியாது. இப்பொழுது எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று தெரியாது. போனால் 5 பேர் வந்திருப்பார்கள், தங்குவார்கள், கிளம்பி செல்வார்கள். இத்தனைக்கும் அங்கே வீடே இல்லை, இல்லை வெளியில் தான் படுத்துக்கொள்கிறோம். அதற்கே இப்படி வீடு கட்ட வேண்டும் என்றால் ஒரு பொருள் உள்ளோர், பொருளற்றோர் மண் சுவரை வைத்து ஒரு ஓலையை வைந்து கொள்ளலாம். பொருள் உள்ளோர் வீடு கட்ட வேண்டும் என்றால் இப்படியெல்லாம் விரும்பி செதுக்கி கட்ட வேண்டும். இப்படி வீடு கட்டும் பொழுது இதற்கு அதிக பொருளாதாரம் செலவாக, பணம் அதிகமாக தேவை என்று நம்பாதீர்கள். இந்த கருத்தை முன்மொழியும் நானே சொல்கிறேன், நம்பாதீர்கள். அது உண்மையல்ல. வீடு கட்டும்போது ஒரு நிலைக்கதவு வேண்டும். இந்த நிலைக்கதவு நீண்ட காலத்துக்கு உழைப்பதாக இருக்க வேண்டும், தரமானதாக இருக்க வேண்டும். 10,000 ரூபாய்க்கும் இது கிடைக்கும், 5,000 ரூபாய்க்கும் இது கிடைக்கும், 5 லட்சத்துக்கும் கிடைக்கும். உங்களுடைய புரிதல் தான் இந்த பொருளை தேர்ந்தெடுக்க வேண்டுமே அன்றி உங்களுடைய பண பலம் அல்ல. இதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பவில்லை, கதறுகிறேன். ஏனென்றால் கேள்விப்படுபவற்றையெல்லாம் என்னால் செரிக்கவே முடியவில்லை. வீட்டுக்கு சாளரங்கள் அமைக்க வேண்டும், நிலைக்கதவு வாங்க வேண்டும் என்றால் அதற்கு எளிமையான பல வழிகள் உண்டு. ஆனால் நீங்கள் யாரிடமாவது அந்த வேலையை ஒப்படைத்து விட்டீர்கள் என்றால் அவர்கள் சொல்லும் விலையை நீங்கள் கொடுத்து விடுகிறீர்கள். இப்படி ஏதாவது ஒரு வீடு கட்டிக்கொள்ளலாம். மரபு வீடு என்று இதை எப்படி அழைப்பது? இது மரபு வாழ்வியலா? உன்னுடைய வீட்டில் உள்ள ஒவ்வொரு கல்லின் மீது உனக்கு ஆளுமை உண்டு, அதுதான் உன் வீடு. இந்த கல்லுக்கு எவ்வளவு செலவு செய்ய வேண்டும், இந்த கல்லுக்கு எவ்வளவு செலவு செய்யக்கூடாது, இந்த மரத்தை எங்கு வாங்க வேண்டும், எந்த மரத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதில் உனக்கு ஆளுமை உண்டு, அதுதான் உன் வீடு. வேறு ஒரு திறமையானவரிடம் இவற்றையெல்லாம் ஒப்படைத்து விட்டு பணம் கொடுக்கும் எந்திரமாக இருக்காதே. இவ்வாறு பணம் வாங்குவதற்கு அல்லது இவ்வாறு கட்டுமானம் அமைப்பதற்கு என் பெயரையோ செம்மை பெயரையோ பயன்படுத்தினால் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். உங்களுக்கு அதில் கேள்வி இருந்தால் நம்முடைய செம்மை தொடர்பாளர்கள் வழியாக என்னை தொடர்பு கொண்டு கேட்டாவது தெளிவு பெறுங்கள். இந்த தகவல் தொழில்நுட்ப காலத்தில் அதை உங்களால் செய்ய இயலாதா? அல்லது ஒரு முறை செம்மையவனை வந்தாது கேட்டுவிட்டு செல்லுங்கள். ஒரு வீடு கட்டுவதற்கு இவ்வளவு உழைக்க வேண்டும், நீங்கள் அவ்வளவு பொறுப்பான செயல் அது. இந்த வேலையை விடுகிறோம், ஆனால் எங்களிடம் பொருளாதாரம் இல்லை என்று வருந்தும் நம்முடைய கொள்கையை பின்பற்றும் இளைஞர்கள், ஒரு சில முதியோர் வீடு கட்டுமானத்தில் விருப்பம் இருந்தால் வேலை செய்வதற்கென்று போய் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கெல்லாம் கொத்தனார் வேலை செய்வதற்கு ஆள் இல்லை, தச்சு வேலை செய்வதற்கு ஆள் இல்லை. எங்கு பார்த்தாலுமே வீடு கட்ட வேண்டும் என்கிறார்கள், வீடு கட்டுவதற்கு ஆள் இல்லை. இன்னொரு புறம் பார்த்தால் வேலை இல்லை என்கிறார்கள். ஊர் திரும்புகிறேன், என்ன வேலை செய்வது என்று தெரியவில்லை என்கிறார்கள்.
பல துறைகள் இருக்கின்றன. ஆனால் இந்த உரையின் சாரமாக நான் குறிப்பிடுவது, நாம் ஒரு கூட்டு வாழ்க்கை வாழ்கிறோம். இந்த கருத்தின் தொடக்கமே அதுதான். கூடி வாழ வேண்டும், ஒரு சமூகமாக வாழ வேண்டும் என்பதுதான் இந்த கருத்தியலுடைய தொடக்க புள்ளியே. இதைத்தான் நாம் தொடக்கத்திலிருந்தே சொல்கிறோம். இன்று நேற்றல்ல, இதை இந்த செம்மை செயல்பாடுகளை தொடங்கிய காலத்திலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கூட்டு வாழ்க்கையில் பொருளாதார செயல்பாடு கூட்டு செயல்பாடுதான். ஒரு மனிதருடைய வாழ்க்கை நலனில் சமூகத்தில் உள்ள அனைவருக்குமே பொறுப்புண்டு. இதுதான் கூட்டு வாழ்க்கை. நீ தனியாக சம்பாதித்துக்கொள், நான் தனியாக சம்பாதித்துக் கொள்கிறேன், நாம் எல்லோரும் ஒரு தோட்டத்தை வாங்கி ஆளுக்கு ஒரு வீடு கட்டி கொள்வோம் என்பது ஒரு காலனி அமைத்துக் கொள்ளுதல். மாநகரங்களில் இப்படி இருந்தீர்கள், ஒரு காலனியில் வாழ்ந்தீர்கள். இப்பொழுது ஊரில் போய் இயற்கையான ஒரு காலனி, நேச்சுரல் காலனி அமைத்துக் கொள்கிறீர்கள். இதையெல்லாம் கூட்டு வாழ்க்கை என்று சொல்லி எங்கிடம் வராதீர்கள். ஒரு மனிதருடைய ஒரு 5 குடும்பங்கள் வாழ்கின்றன என்றால் அந்த ஒரு குடும்பத்தின் நலனில் மீதி 4 குடும்பங்களுக்குமே பொறுப்பு உண்டு. அப்படி வாழ முடிந்தால் அது கூட்டு வாழ்க்கை, இல்லை என்றால் அது ஏமாற்று வாழ்க்கை. இந்த கூட்டு வாழ்க்கையில் பொருள் உள்ளோர் தம்முடைய பொருளை செல்வமாக்க வேண்டும். செல்வமாக்கும் வழிமுறையில் நம்முடைய கொள்கையில் நம்முடைய சமூகத்தில் உள்ளோரை இணைத்து கொண்டு அவர்களுக்கு இந்த பொருள் சென்று சேரும்படி செய்ய வேண்டும். இதுதான் இந்த இன்றைய உரையின் சாரமான கருத்து. பல துறைகளை பற்றி இப்படி பேச வேண்டியிருக்கிறது. ஆனால் வேளாண்மை மற்றும் கட்டுமானம் ஆகிய இரண்டும் உடனடியாக நடைமுறைப்படுத்தப்படக்கூடியவை. உங்களில் பலர் அந்த நிலைக்கு வந்து விட்டீர்கள் என்பதை நாம் அறிவோம். ஆக இந்த இரண்டையும் உடனடியாக நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் நம்முடைய செம்மை வழிவந்தோர் கட்டிய மரபு வீடுகள் என்று காட்டுவதற்கு பல வீடுகள் இருக்க வேண்டும். அந்த வீடுகளை கட்டுவதற்காக உழைத்த நம்முடைய ஊர் திரும்பும் மக்கள் நன்கு வாழ்கிறார்கள் என்ற நிலை வேண்டும். இதுதான் நம்முடைய இன்றைய உரையின் சாரம். நன்றி. செம்மை பற்றிய மேலதிக தகவல்களை www.semmaivanam.org என்ற இணையதளத்திலும், செம்மை மரபுப்பள்ளி என்ற யூடியூப் சேனலிலும், செம்மை வனம் என்ற முகநூல் பக்கத்திலும் பெறலாம்.